पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि सत्सवो व्यात्सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ योगानुशासनम्। 17வது सूत्रத்திலிருந்து वितर्क विचारानन्दास्मितानुगमात् सम्प्रज्ञातः विराम प्रत्ययाभ्यासपूर्वक संस्कारशेषोऽन्यः भव प्रत्ययो विदेह प्रकृतिलयानां श्रद्धा वीर्य स्मृति समाधि प्रज्ञापूर्वक इतरेषां तीव्र संवेगानाम् आसन्नः मृतुमध्यातिमात्रत्वा ततोऽपि विशेषः ईश्वर प्रणिधानाद् वा क्लेशकर्म विपाक आशैरपरामृष्ट पुरुष विशेषः ईश्वरः। பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துல முதல் பாதம் சமாதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சமாதி பாதத்துல நேற்று 24வது சூத்திரத்தோட சர்ச்சா போயிட்டு இருக்கு. கிளேஷ கர்ம விபாக ஆசய அபராமிஷ்ட புருஷ விசேஷா ஈஸ்வரா. கிளேஷம் கர்மம், பஞ்ச கிளேஷங்கள், புண்ணிய பாபம்ன்ற கர்மா, அதுக்கப்புறம் கர்ம பலனா இருக்கக்கூடிய சுக துக்கங்கள், அதுக்கப்புறம் அந்த சுக துக்கங்களோட வாசனைகள் ஆசை. கிளேஷம் கர்மம், கர்மத்தோட பலனுக்கு பேர் விபாகம், அதுக்கப்புறம் அந்த கர்மத்தோட பலனை அனுபவிக்கிற சுக துக்கத்தோட பதிவுகள் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு பேர் வாசனைகள்.
அதுக்கு பேரு ஆஷைஹின்னு பேரு. ஆஷைஹி, ஆஷா, ஆஷாஹா, ஆஷைஹி அப்படின்னா திருப்தியா. இந்த எல்லாத்தோடையும் என்ன ஆகிறது இல்ல, சம்பந்தப்படாதவர் எவர் இருக்காரோ அந்த விசேஷமான புருஷனுக்கு பெயர் ஈஸ்வரன் அப்படி சொல்லியாச்சு. அப்ப ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டத்துல வருது, 25வது சூத்திரம் இன்னைக்கு பாட்டம். கிஞ்ச அப்படின்னு ஆச்சாரியார் மேல ஆரம்பிக்கிறார். கிஞ்ச அப்படின்னு என்ன அர்த்தம்? மேலும். என்ன மேலும்? தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞ பீஜம், தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞ பீஜம், தத்ர நிரதிசயம் நிரதிசய பீஜம், நிரதிசயம் சர்வஜ்ஞ பீஜம், தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞ பீஜம். 25வது சூத்திரம். இதுவும் ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, டிஃபைன் பண்றதுக்கான லட்சணம். தத்திர அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, தத்திரனா அந்த ஈஸ்வர விஷயத்தில். ஈஸ்வரன்னா என்ன பண்ணிருக்கோம், ஐஸ்வர்யத்தை உடையவர் ஈஸ்வரன். ஐஸ்வர்யம் என்ன எடுக்கக்கூடாது, முதல்ல எடுக்கிறது வெல்த் எடுக்கக்கூடாது, முதல்ல சாசன கர்மாவை எடுக்கணும். சாசனம் பண்றவர் பவர். அதுக்கு அடுத்தது யார்கிட்ட பவர் இருக்கோ அவர்கிட்ட வெல்த் இருக்கும். பவர் பண்றவங்கள்ட்ட தான் வெல்த். அப்போ முதல்ல பவர், ரெண்டாவது வெல்த். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தத்திர அப்படின்னா இந்த ஈஸ்வர விஷயத்தில், ஐஸ்வர்ய விஷயத்தில். நிரதிசயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல அதிசயம் அப்படின்னா என்னன்னு எடுத்துங்க. அதிசயம் அப்படின்றதுக்கு அர்த்தம் கம்பேரபிள். அதிகமா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம், அதுக்கு பேர் அதிசயம் அப்படின்னு. சம்ஸ்கிருதத்தில் அதிசயம். நம்ம தமிழ்ல வந்து அதிசயம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம்னு அர்த்தம், அமேசிங் அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இங்க சம்ஸ்கிருதத்துல கம்பேரபிள். அப்ப நிரதிசயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பேர் இல்லாதவர் நிரதிசயம். சாதிசயம்னா என்ன அர்த்தம்? அது கூட சா போட்டு அதிசயம் சொன்னீங்கன்னா, சாதிசயம் அப்படின்னா கம்பேரபிள். நிரதிசயம் சொல்லிட்டீங்கன்னா இன்கம்பேரபிள். முடிஞ்சு போச்சு. கம்பேர் பண்ண முடியாதவர். கம்பேர் பண்ண முடியாத தன்மை எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வஜ்ஞ பீஜம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் வந்து கமாண்டிங் பவரும் வெல்த்தும் எப்படி இருக்குன்னா கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. அவருக்கு அதிகமான பவர் உள்ள ஒரு ஈஸ்வரனும் இல்லை, அவருக்கு கம்மியா இருக்கிற பவர் இருக்கிற ஐஸ்வர்யம் உள்ளவரும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் எத்தனை நிர்ணயம் பண்ணிருக்கோம் நேற்று? ஈஸ்வரன் ஒருத்தர் தான் இருக்க முடியும். நிறைய ஈஸ்வரர்கள் இருந்தாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பாதமாகும். ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் சொல்லுவார் ஒரு காரியத்தை இப்படி நடக்கட்டும்னு, இன்னொருத்தர் சொல்லுவார் இப்படி நடக்க வேணாம் இன்னொரு நடக்கட்டும் அப்படின்னு. அப்ப யாருக்குமே ஈஸ்வரத்தன்மை இல்லாம போயிடும். அப்ப அதனால ஒரே ஒரு ஈஸ்வரன் தான், அவருக்கு கட்டுப்பட்டு தான் இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப கேள்வி வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஈஸ்வரத்தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா எதனால உண்டாச்சு? அந்த நிரதிசயமான ஈஸ்வரத்தன்மை. நிரதிசயம் அர்த்தம் கம்பேர் இல்லாத அந்த ஈஸ்வரத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணுமே. எப்படி அவருக்கு மட்டும் இருக்கு, உங்களுக்கும் எனக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈஸ்வரத்தன்மை இல்லை. அப்ப நமக்கு இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு லட்சணம் சொல்லுது. என்ன ரீசன் அப்படின்னா சர்வஜ்ஞ பீஜம். சர்வஜ்ஞ பீஜம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வஜ்ஞ தன்மைனா என்ன அர்த்தம்? சர்வனா அனைத்தையும், அறிதல். அப்ப சர்வத்தையும் அறிதலை பீஜம்னா என்ன அர்த்தம்? காரணம். பீஜம்னா காரணம். சர்வத்தையும் அறிகின்ற காரணத்தை கொண்டு, அதான் ரீசன். சர்வத்தையும் அறிகிற தன்மை இருக்கே சர்வஜ்ஞ தன்மை, அந்த சர்வஜ்ஞ தன்மையை காரணமாக கொண்டு அவர் என்னவா இருக்காரு? அந்த ஈஸ்வரன் சர்வத்தையும் ஆள்பவராக, சாசனம் செய்பவராக இருக்கிறார். அப்ப ஈஸ்வரனுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர தன்மைக்கு காரணம் சர்வஜ்ஞ தன்மை தான் அவருக்கு காரணம். இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப வந்து ஒரு 52 பேர் பாடத்துல இருக்கீங்களா? 52 பேர், 55 பேர் பாடத்துக்கு வரும். இந்த 55 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றதை கேட்குறீங்கல்ல, யோசிச்சு பாருங்க. நான் சொல்றதை கேட்குறோம்ல. ஒரு டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல இருக்கார், மேக்ஸ் டீச்சர் இருக்காரு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 80 பேர் இருக்காங்கன்னா 80 பேரும் டீச்சர் சொல்றதை ஃபாலோ பண்றாங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை காட்டிலும் டீச்சருக்கு என்ன தெரியும்? நாலேஜ் அதிகம். இப்ப நீங்க எல்லாம் உட்காந்து பாத்தீங்கன்னா என்னோட வயசானவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்கல்ல,
அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து பாடம் கேட்கிறோம் நம்ம எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் அதிகமா இருக்கு. என்கிட்ட பணம் அதிகமா இருக்கு, ஆனா பணம் அதிகமா இல்லை, என்னோட பணம் உள்ளவங்க நிறைய இருக்கீங்க, எல்லா சாமர்த்தியம் உள்ளவங்களா நிறைய இருக்கீங்க. அப்போ எங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தலையை வந்து கீழே வைக்கிறோம் அப்படின்னு நல்லா பாருங்க. எங்க தலையை வந்து நம்ம கீழே வைக்கிறோம், நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னா, யார்கிட்ட நாலேஜ் அதிகமா இருக்கோ அவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம். அப்ப இந்த பகவான்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலயே சுப்பீரியரான ஒரு சர்வஜ தன்மை யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஈஸ்வரன்ட்ட இருக்கு. அதனாலதான் இந்த மொத்த உலகத்தையும் அவர் என்ன பண்றார், சாசனம் பண்றவரா, ஆள்பவராக இருக்கின்றார். பாசியத்துக்கு வந்து யத் இதம் அதீத அநாகத பிரத்யுத்பன்ன பிரத்யேக சமுச்சய அதீந்திரிய கிரகணம். வேகமா சொல்லிட்டேன். யத் இதம், எந்த இந்த ஞானம் இருக்குல்ல, யாரு ஒரு ஞானம்னு நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன், இந்த ஞானம் எப்படிலாம் இருக்கணும், அதீத, அதீதன்னா கடந்து போன விஷயங்களுக்கு பேரு அதீத, பாஸ்ட். அதீதம்னு என்ன அர்த்தம், கடந்து போன விஷயங்கள், பாஸ்ட். அதுக்கப்புறம் அநாகத, அநாகதனா ஃபியூச்சர், இனி வரக்கூடியதுக்கு பேர் வந்து அநாகதம். அதீதம் அப்படின்னா கடந்து போனது, அநாகதம் அப்படின்னா இனி வரக்கூடியது, ஃபியூச்சர். அப்புறம் பிரத்யுத்பன்ன, பிரத்யுத்பன்னா பிரசன்ட்ல இருக்கிறது. அப்ப இருக்கா என்னெல்லாம் இருக்கு, ராஜராஜ சோழன் வந்தான் போயிட்டான், போன யுகம் வந்துச்சு போச்சு, மகாபாரத யுத்தம்லாம் நடந்துச்சு போச்சு, நான் பார்க்கல. அதே மாதிரி ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் அதுவும் எனக்கு தெரியாது. இப்ப இருக்கிற உலகம் ஃபுல்லா உங்களுக்கு தெரியுமா? இப்ப இருக்கிற உலகமே நமக்கு ஃபுல்லா தெரியாது. என் வீட்டுல இருக்கிற ஐட்டங்கள் இருக்குல்ல, என் ரூம்குள்ள நான் தானே எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி நான் தானே வாங்கி வச்சிருப்பேன். இந்த ரூம்குள்ளார இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியுமான்னு தெரியாது. இன்னும் நிறைய டைம் என்னன்னா, அந்த புக் இருக்கு பாத்தீங்களா, இப்ப வரதுக்கு முன்னாடி இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாத்தையும் அங்கங்க சொருகி வச்சிருப்பேன். டெய்லி நான் என்ன பண்றேன், யோகா சூத்திர கிளாஸ்க்கு வரும்போது எங்க வச்சேன்னு தெரியாம தேடி என்னோட புக்கையே தேடி அலைஞ்சு எடுக்கிறேன். எங்க வச்சேன்னு எனக்கே தெரியல. யோசிச்சு பாருங்க, அல்பம், மகா அல்பம். கடந்து போனதெல்லாம் மறந்து போச்சு, இனி வரக்கூடியது தெரியறது இல்லை. இப்போ எந்த வஸ்து என்கிட்ட இருக்குன்னே தெரியாது. எப்பவுமே எனக்கு சர்ச்சிங் தான் வேலை. ரூம் ஃபுல்லா தேடிக்கிட்டே இருப்பேன். என்னோட சிஷ்யர்கள் என்ன சாமியை தேடுறீங்க, எதையாவது தேடணும், அதான் ஜீவனம். தேடிக்கிட்டே இருக்கும். ஏன் வச்சது தெரியல. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அதீதம்னா கடந்தது, அநாகத்தம்னா வரக்கூடியது, அப்புறம் பிரத்யுத்பன்ன அப்படின்னா இப்ப இருக்கிறது, பிரசன்ட். இதுல பிரத்யேகம்னா ஏகப்பட்ட வஸ்துக்கள் இருக்கா, கடந்ததுலயே ஏகப்பட்ட வஸ்துக்கள் இருக்கு, நம்ம இப்பவும் ஏகப்பட்ட வஸ்துக்கள் இருக்கு, ஃபியூச்சர்லயும் ஏகப்பட்ட வஸ்துக்கள் இருக்கும். ஒவ்வொரு டீட்டெயிலா பிரத்யேக சமுச்சயனா, பிரத்யேகம்னா இண்டிவிஜுவலா, தனியா, செப்பரேட்டா. சமுச்சயம்னா இது மொத்தத்தையும் ஒன்னா கலந்து சமுச்சயம்னு பேரு. அதுக்கு அடுத்தது அதீந்திரிய கிரகணம். அதீந்திரிய கிரகணம் அப்படின்னா நமக்கு இந்திரியங்களுக்கு புலனாகாத, சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு விஷயம் இல்லாதது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கிரகணம். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறிதல் இருக்கு பாருங்க, அறிதலுக்கு பேரு கிரகணம்னா அறிதல். இந்த அறிகிற விஷயத்துல அல்பம் பகு இது சர்வஜ பீஜம். நமக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்ப அளவுதான் இருக்கு. நமக்கு அல்ப அறிவு, ரொம்ப அல்ப அறிவு. கடந்து போனதை நம்ம யோசிச்சு பாருங்க, என்ன ஹிஸ்டரி, என்ன மோசம் தெரியுங்களா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சனாதன தர்மத்துல என்ன பெரிய ப்ராப்ளம்னா, இவ்வளவு பெரிய வித்தியானா இருந்திருக்கு. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் 1000 பேர் 2000 பேர்லாம் படிச்சிருப்பாங்க. இந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அல்பமா போச்சு. உபனிஷதங்கள்லாம் அவ்வளவு நல்லா பிரச்சரித்தப்பட்டிருக்கும், எல்லா வித்யாவும் இருந்திருக்கணும். இப்ப என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, என்ன ஆச்சு நடுவுல ஒரு 3000 years நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுனாமி மாதிரி பெருசா ஏதோ வந்திருக்கு, டிஸ்ட்ராக்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. நம்மளுடைய கல்ச்சர் எல்லாம் போச்சு, நம்மளுடைய கிரந்தங்கள் எல்லாம் போச்சு. தெரிஞ்சு போனது அதிகம், தெரியாம போனது அதிகம். நமக்கு என்ன இருந்தோன்னே நமக்கு தெரியாம போச்சு. இப்ப ஹிஸ்டரிய பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஹிஸ்டரி சரின்னே தெரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ்கார எழுதி வச்சுட்டு போயிட்டா ஹிஸ்டரி எல்லாம், தப்பா எழுதி வச்சுட்டான். அப்ப கடந்து போனது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம், கொஞ்சம் தான் தெரியுது. யாருக்கு எத்தனை ஹிஸ்டரி தெரியும் யோசிச்சு பாருங்க, கம்பேரபிள் தானே.
நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹிஸ்டரி, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சது இன்னொரு தெரியாது, இப்படிதான் இருக்கு. அப்ப நமக்கு தெரிஞ்ச பாஸ்ட் எல்லாமே அல்பம். சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர், நம்ம யாருக்கும் ஃபியூச்சர் தெரியவே தெரியாது. அல்பம் கூட இல்லை, அங்க வந்து ஜீரோ. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நாளைக்கெல்லாம் தேவையில்லை சாமி, இன்னைக்கு ஈவினிங் தெரியுமா? சரி, ஈவினிங்லாம் தெரியாது சாமி, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? உங்க கேஸ் சிலிண்டர்ல எவ்வளவு கேஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எப்ப கிளீன், எப்ப தீர்ந்து போகும் தெரியுமா கேஸ் சிலிண்டர்ல? அது தெரியாது. டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட் இருக்குமா இருக்காதா? அரை மணி நேரம் கழிச்சு கரண்ட் இருக்குமா இருக்காதா? வித்யா பிரசாத் 4-5 நாள் சிரமப்பட்டு இருக்காரு, அப்பப்ப கரண்ட் ஆஃப் பண்ணிட்டே இருக்கான். அப்ப எப்ப கரண்ட் ஆஃப் பண்ணுவான்னு தெரியாது. அப்ப ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த க்ஷணம் என்னோட தாட்டு தெரியுமா? ரொம்ப புத்திசாலி தானே நம்ம எல்லாம். சரி, உங்க அடுத்த க்ஷணம் வந்து உங்களுக்கு என்ன தாட்டு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த க்ஷணம் உங்களுக்கு என்ன தாட்டு வரும்? உங்க மனசு தானுங்க. ஐயோ, உங்க மனசா இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப ஃபியூச்சர் நமக்கு எல்லாம் என்ன தெரியுங்களா? ஃபியூச்சரை பத்தின ஞானம் நம்ம எல்லாத்துக்கும் ஜீவர்களுக்கு ஜீரோ. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு என்னது, இப்ப பிரசன்ட்ல இருக்கிறது உங்களுக்குள்ளார என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா? பாடிக்குள்ளார, உங்க பாடி தானே, உங்க பாடிக்குள்ளார என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப இந்த சப்தங்கள்லாம் கேட்குறீங்களே, இந்த சப்தம் உள்ள போய் என்ன பண்ணுது தெரியுமா? இந்த சப்தம் உள்ள போச்சுன்னா ஒரு காரியம் பண்ணும். ஏதோ ஒரு டெக்னிக்கல் இது நடந்துகிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளார, பெரிய இன்ஜினியரிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ உள்ள போட்ட சாப்பாடு என்ன ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது, உள்ள போற சப்தம் என்ன ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது, உள்ள போற ரூபங்கள் என்ன ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. எதெல்லாம் கேட்கறோமோ உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. மெட்டபாலிசம் நடந்துகிட்டு இருக்கு, பெரிய காரியம், அது தெரிய மாட்டேங்குது. அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் இப்ப இருக்கிறதுல தெரிய மாட்டேங்குது நமக்கு. அப்போ நமக்கு இப்ப இருக்கிற பிரசன்ட்ல இருக்கிற அறிவு என்னது? அல்பம். அப்போ பாஸ்ட் அல்பம், பிரசன்ட்டும் அல்பம், ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஜீரோ நம்மள்ட்ட இருக்கிற ஞானம். அப்ப நம்ம சர்வஜானமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன பேரு? நமக்கு எல்லாம் பேரு அல்பஜன். அப்ப நம்ம ஜீவராசிகள் எல்லாத்துக்கும், ஜீவர்கள் புருஷர்கள் எல்லாத்துக்கும் என்ன பேரு? அல்பஜன் அப்படின்னு பேரு. இதே ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்தது, இனி ஃபியூச்சர்ல வரப்போறது, அநாகதம், அதீதம், அநாகதம், பிரத்யுத்பன்னம், இப்ப இருக்கிறது. எங்க இருக்கிறது? 3 மொத்த கிரியேஷன்லயும் இருக்கிறது. அது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதீந்திரியம் கூட செஞ்சுட்டாரு. நமக்குலாம் இந்திரியத்துக்கு உட்பட்டதுதான் நம்ம அறிகிறோம். சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் நம்ம நிந்தா பண்றோம். ஏன் தெரியுங்களா? இந்த சயின்டிஸ்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் எப்படிப்பட்டதுன்னா அதீந்திரிய ஞானம் இல்லை. அவங்கள்ட்ட இருக்கிற ஞானம் எல்லாம் என்னது? இந்திரிய கோச்சர ஞானம், இந்திரியத்துக்கு உட்பட்ட ஞானம். நான் வந்து கண்ணில் வந்து பாக்டீரியாஸ் பார்க்க முடியாது, வைரஸை பார்க்க முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணுவோம், மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம் அப்படின்னா தெரியும். சரி, மைக்ரோஸ்கோப்ல எது மூலமா பாக்குறீங்க? கண்ணு இருக்கணுமா? மைக்ரோஸ்கோப் தன்னைத்தானே பார்த்துக்குதா, இல்ல கண்ணால மைக்ரோஸ்கோப் மூலமா பாக்குறீங்களா? அப்பவும் கண்ணு தேவைப்படுது இல்ல. பெரிய டெலஸ்கோப் இப்போ ஒன்று வச்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல அமெரிக்கா வந்து நாசா வந்து செட் பண்ணி வச்சிருக்கு. ஏதோ பேர், அது பேர் ஏதோ பேர் சொன்ன மறந்துட்டேன். பெரிய டெலஸ்கோப் பெருசா இருக்கு. அப்ப அதுல தெரியறதெல்லாம் இப்ப போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, அதுல இருந்து ரொம்ப டீட்டெயிலா அனுப்புது. ஆனா அதையும் பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? கண்ணு வேணும்ல. அப்போ நீங்க எந்த டெலஸ்கோப்ல பார்த்தாலும், பெருசா பார்த்தாலும், மைக்ரோஸ்கோப்ல ரொம்ப அல்பமான அணுவை பார்த்தாலும் கூட அதுக்கும் உங்களுக்கு என்ன வேணும்? கண்ணுக்கு. அப்ப கண்ணு வந்துருச்சு அப்படின்னாவே நீங்க பாக்குற எல்லா விஷயங்களும் என்னது? இந்திரியத்துக்கு உட்பட்டது, இந்திரிய கோச்சர ஞானம். அப்ப சயின்டிஸ்ட்ல இருக்கிறது எல்லா ஞானமும் அதுதான். அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன பேர் சொல்றோம் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த சென்சார்கன்ஸ் மூலமா நம்ம எதை அறிய முடியும் அப்படின்னா பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சமகா பூதங்களோட விஷயங்களை தான் அறிய முடியும். அப்ப இந்த கண்ணுக்கு என்ன பேரு? நொல்ல கண்ணுன்னு பேரு. நம்மளோட இந்திரியங்கள்லாம் யூஸ்லெஸ், ஒண்ணும் இல்லை. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சீகரணம் செய்யப்பட்ட ஸ்தூல பூதங்களை மட்டும்தான் அறியற சாமர்த்தியம் இருக்கு. அப்ப இந்திரியத்தை நம்ம அறியறோமான்னு கேட்டீங்கன்னா இந்திரியம் இருக்குன்னு மனசால தான் அறியறோம். இன்னைக்கு காலையில கூட பார்த்துட்டு இருக்கோம், இந்திரியேபியா பரம் மனஹ. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுனாலதான் இந்திரியத்தை அறியறோம்.
இந்த இந்திரியங்களால இந்திரியத்தை அறியல. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்திரியத்தையே நம்மளால அறிய முடியாதுங்க. அதாவது இங்க சொல்லியிருக்கேன் அதீந்திரிய கிரகணம். அதீந்திரிய கிரகணம்னா நம்ம எல்லாருமே இந்திரியங்களுக்கு உட்பட்ட விஷயங்களை தான் அறிகின்றோம். ஆனா பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இருப்பார். யாரெல்லாம் இருப்பா நமக்கு மேல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மேல இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாத இந்திரிய விஷயங்கள் தெரியும். நம்ம ஸ்தூல விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். அந்த தேவர்களுக்கெல்லாம் சூக்ஷ்ம விஷயங்கள்லாம் தெரியும். தன்மாத்திரைகள் அவங்களுக்கு தெரியும். இப்ப தன்மாத்திரை அறியணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சவித்தர்க்கம், அதுக்கப்புறம் என்னது நிர்வித்தர்க்க சமாதிக்கு போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இந்திரிய விஷயங்கள் அறியலாம். அடிச்சா அதுக்கப்புறம் அதுக்கும் மேல அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போக 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 உங்களோட ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தத்துவத்தையும் அறியற தன்மை மேல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். இப்ப சாமானிய மனுஷங்களா இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்திரியத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். அப்போ ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியத்துக்கு உட்படாத விஷயங்களையும் அதீந்திரிய விஷயங்களையும் அறியக்கூடியவர். கிரகணம் கூட பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா, அல்பம் பகுயிதி. அவருக்கு எதெல்லாம் சுவாமி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியேஷன்ல கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி ஒரு எறும்பு உண்டாச்சு. அந்த எறும்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் இருக்கா, ஒரு காய் போயிடுச்சா, கால் இருக்கா, அதோட கர்மா என்ன, அது என்ன சாப்பிட்டுச்சு, என்ன டேட்ல என்ன டைம்ல அந்த எறும்பு என்ன சாப்பிட்டுச்சு அப்படின்றதுல இருந்து இனி ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா கோட்டி ஜென்மாக்கு மேல பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு பிறக்கும். அந்த எறும்புக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கால் இருக்கும், அந்த கால் ஒரு உடஞ்சு போயிருக்குமா, அந்த கால் நல்லா இருக்குமா, அதுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும், அதுக்கு ஃபுட் எல்லாம் என்ன, எப்ப கிடைக்கும், என்ன கிடைக்காது அப்படின்னு கர்மா எல்லாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா, எனக்குள்ளார ஒவ்வொரு ஜீவர்களுக்குள்ளார இருக்க கர்மங்கள் எல்லாத்தையும், சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாத்தையும் அல்பமான ஏக்க ஜீவியில இருந்து, ஒரு அணு அளவுள்ள ஜீவியில இருந்து இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிறத எல்லாத்தையும் அல்பம், எறும்பு, அமீபா, இது மாதிரி அல்பமானதுல இருந்து, ஒரு பாக்டீரியாவும் ஒரு ஜீவராசி தானே, ஒரு வைரஸும் ஒரு ஜீவராசி தானே, கொரோனா வைரஸ் அதுவும் ஒரு ஜீவராசி தானே. ஆக்ஷன் இருக்கா? ஆக்ஷன் இருக்கு. அப்ப ஆக்ஷன் இருக்குனாவே அது ஒரு ஜீவராசி தானே. அப்ப ஒரு வைரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கூட இந்த உலகத்திலேயே பெரிய ஜீவராசி யாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரம்மா. அந்த பிரம்மா வரைக்கும் இருக்கக்கூடியது வரைக்கும் சர்வத்தையும் பற்றி அதீந்திரிய ஞானமா இருக்கும். இந்திரியங்களை கடந்து அல்பமா இருக்கிறதுல இருந்து பகுன்றதுக்கு அர்த்தம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கிறது வரைக்கும் கடந்து போனதுல என்ன இருந்துச்சோ, இப்ப என்ன இருக்கோ, இனி என்ன வரப்போகுமோ, இதுல எல்லாத்தையும் பத்தி அறிந்தவர் எவரோ அவருக்கு பேர் தான் சர்வஜர்னு பேரு. அந்த சர்வஜர் தான், அந்த சர்வஜ தன்மை தான் காரணம். எதுக்கு காரணம்? ஈஸ்வர தன்மைக்கு காரணமாக இருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சு. அப்போ இந்த உலகத்துல ரெண்டு ஞானத்தை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பெஷலா சொல்லுவோம். எப்பவுமே தரிசன கிரந்தங்கள் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸ்வர பிரத்யக்ஷம்னு ஒண்ணு சொல்லுவோம். ஈஸ்வர பிரத்யக்ஷம், அப்புறம் யோகி பிரத்யக்ஷம் அப்படின்னு ரெண்டு விஷயத்த நம்ம என்ன பண்றோம், தூக்கி ஓரமா வச்சிடறோம். பிரத்யக்ஷம் அப்படின்னாவே நம்ம அறியறதான் சொல்லுவோம் முடிய, ஈஸ்வரனோட பிரத்யக்ஷத்தையோ யோகியோட பிரத்யக்ஷத்தையோ சொல்ல மாட்டோம். யோகி என்ன பண்ணுவான் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கெல்லாம் யோகியை சேர்க்காதீங்க. யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகம் பண்ணுவானா? நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்தை பார்ப்போம், நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவோம். யோகி என்ன பார்ப்பான்? அந்த விக்கிரகத்தோட ஸ்தூலத்தை பார்ப்பான். அவனுக்கு ஸ்தூலத்தை பத்தி சவிதர்க்க சமாதிர பூரண ஞானம் உண்டாரு. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி தன்மாத்திரைய பார்ப்பான். அதுக்கு பாத்தீங்கன்னா முழுசா பாத்தீங்கன்னா தன்மாத்திரைகளை பத்தின ஞானமும் அவனுக்கு உண்டாயிடும், சூக்ஷ்ம பூதங்களும். அதுக்கப்புறம் சவிச்சாரத்துக்கு போவான். அவனுக்கு இந்திரிய விஷயங்களே தேவையில்லை, வெளியிலேயே தேவையில்லை. ஒன்ன நினைச்சானா மனசுல பாத்தீங்கன்னா அந்த நினைச்ச மாத்திரத்துல அதோட ஸ்தூலத்தை மனசுக்குள்ளாரையே அறிவான். அதுக்கப்புறம் இன்னும் நினைச்சான் அப்படின்னா, நிர்விச்சாரத்துக்கு போயிட்டா அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டே பாத்தீங்க அப்படின்னா அதோட சூக்ஷ்ம தன்மாத்திரைகளையும் அறிவான்.
அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை பத்தியும் அறிவான். கண்ணை மூடிக்கிட்டே மனஸ்தத்துவத்தையும் அறிவான். அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? ஆனந்தம். இந்திரியங்களையும் மனசையும் பத்தின அறிவு ஒருத்தனுக்கு உண்டாச்சுன்னா அது ஆனந்த சமாபத்தி, சமாதி, சானந்த சமாதின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புத்தி தத்துவத்தையும் அறியறான். என்ன அர்த்தம்? சாஸ்மிதா சமாபத்தி, புத்தி தத்துவத்தை அறிவான். அதுக்கப்புறம் பிராண தத்துவத்தை அறிவான். அதுக்கப்புறம் அகங்காரத்தையும் அறிவான். இந்த மூணுத்தையும் அறியற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்மிதா சமாபத்தி. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் யார் அறிவா? அந்த யோகி பார்க்கிற மாத்திரத்துல அறிஞ்சிருவான். அப்ப நம்மளை காட்டிலும் யோகியோட பிரத்யக்ஷம் எப்படிப்பட்டது? ரொம்ப அமேசிங்கான ஞானம். அதனால யோகி பிரத்யக்ஷத்தை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி ஓரமா வச்சிடணும். யோகிகள் புராணங்கள்லாம் படிச்சீங்க அப்படின்னா தெரியும். யோகிகள் முன்னாடி யாராவது வந்து நின்னாங்கன்னா அவன் ஏன் பண்றான், எதுக்கு பண்றான், அவன் முந்தின ஜென்மத்துல என்னவா இருந்தான், 10 ஜென்மத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தான், 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி என்ன இருந்தான் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க அவங்க, அதுக்கேற்ற மாதிரி காரியம் பண்ணுவாங்க. சரி, அவங்களுக்கு கூட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்ப வரப்போகுது ஜெய்கீஷவ்யர்னு ஒருத்தரை பத்தி பேச போறாங்க. 2வது இதுல ஆச்சாரியர் வியாச பாஷ்யத்தை சொல்ல போற அந்த ஜெய்கீஷவ்யர் என்ன பண்றாரு அப்படின்னா சம்யமம்னு சொல்லக்கூடிய கர்மாவை பத்தி சம்யமம் பண்றார். பண்ணும்போது 1000 பிறவியை பார்த்தார் அப்படின்னு வருது. அப்போ ஒவ்வொரு யோகிக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கும். சில யோகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 பிறவியை பார்க்கிற சாமர்த்தியம் வரும். இவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா பீஷ்மருக்கு வந்து அவர் கேட்கிறார், பீஷ்மர் கேட்கிறார், அம்பு படுக்கையில படுத்திருக்கும் போது கேட்கிறார், நான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நான் பாப்பமே பண்ணல கிருஷ்ணா, இந்த ஜென்மம் ஃபுல்லா நான் பாப்பமே பண்ணல, ஆனா எனக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்பு படுக்கையில படுக்கிற மாதிரி எனக்கு ஏன் சம்பவிச்சது அப்படின்னு அந்த கடைசி டைம்ல கேட்கும் போது பகவான் என்ன பண்றாரு, ஒரு திவ்ய சக்ஷு கொடுக்குறாரு. நீ கடந்து போன ஜென்மங்கள் எல்லாம் பாரு அப்படின்னு. பார்க்கும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ஜென்மம் வரைக்கும் பாக்குறாரு. பியூரானது, பாப்பமே இல்லை. 101வது ஜென்மத்தை பாக்குறாரு. 101வது ஜென்மத்துல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தும்பி இருக்குல்ல, மலையாளத்துல தும்பி தானே சொல்லுவாங்க, தும்பி தானே, அந்த தும்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல நான்லாம் நிறைய பண்ணிருக்கேன். எத்தனை வாட்டி அம்பு படுக்கையில படுக்க வேண்டியிருக்குன்னு தெரியல. தட்டான் 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 தும்பி, தும்பின்னு சொல்றது பொதுவானது, லிட்ரேச்சர் இதெல்லாம் தும்பி தான். தட்டான்னு வாழ்க்கை அந்த வட்டார பாஷையில தட்டான்னு சொல்லுவாங்க. ஐயோ, சின்ன வயசுல எல்லாம் வந்து லீவு நாள் வந்து இந்த ஏப்ரல் மே லீவ்ல நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து வெளியில விளையாண்டுட்டு இருப்போம்ல, ஒரே தும்பியை பிடிக்கிறது நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டுங்க. தும்பி பிடிக்கிறதுல இப்படி வச்சு இப்படி பிடிச்சோன்னு வச்சுங்களேன், கரெக்டா அது பக்கத்துல செடியில உட்காந்துருக்கும், கையை அப்படியே ஆக்ஷனே இல்லாம கொஞ்சம் அப்படியே பிடிச்சிருவோம். பிடிச்சி அந்த ரெக்கையை பிடிச்சி பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நூலை கட்டி விட்டு அந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னா நீளமா நூலை கட்டி பேப்பரை சுத்தி விட்டுரும். இது என்ன கஷ்டப்படும் யோசிச்சு பாருங்க, மேல பறக்கும்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நானா அதெல்லாம் பண்ணதில்லை, முள்ள குத்துவாங்க பசங்க. அந்த பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதோட இது இருக்குல்ல, வால் இருக்குல்ல, அந்த வால்ல வந்து பாத்தீங்கன்னா முள்ள குத்தி அந்த முள்ளுல தான் வந்து பாத்தீங்கன்னா எதையா கட்டி விடுவாங்க. அது வந்து நூலோட பறந்துகிட்டே இருக்கும், பேப்பர் நூலோட சேர்ந்து பறக்கும். இது மாதிரி 101 பிறவி, 101வது பிறவியில பீஷ்மர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த காரியத்தை பண்ணியிருக்காரு. அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பு படுக்கையில படுக்க வேண்டி வந்துருச்சு அப்படின்னு. அப்ப 101 பிறவி பார்க்கிற ஒரு திவ்ய சக்ஷு இருக்கா, அதுக்கு பேர் என்ன பேரு? திவ்ய சக்ஷு அப்படின்னு பேரு. இது யோகிகளுக்கு எப்படி உண்டாகுது? யோகத்தோட சாமர்த்தியத்தினால உண்டாகக்கூடிய திவ்ய சக்ஷு. சரி, ஒவ்வொரு யோகிக்கும் என்னன்னா லிமிட்டேஷன் இருக்கு என்றது தாரதமியமானது இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் யோகி யாருப்பா அப்படின்னா பிரம்மா தான் இருக்கிறதுல பெரிய யோகி. ஆனா அவரோட காலமும் கூட வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டு. அவரும் ஒரு சிருஷ்டி, அவரோட காலமும் வந்து பாத்தீங்கன்னா கல்ப காலங்கள், இத்தனை கல்ப காலங்கள் அப்படின்னு நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு. பகவத்கீதையில படிக்க போறோம், 7வது 8வது சாப்டர் எல்லாம் படிக்க போறோம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்தோட ஞானமும் டைம் லிமிட்டா, அவங்களோட காலம் டைம் லிமிட்டா இருக்கிறதுனால அவங்களோட அறிவும் எப்படி இருக்கும், டைம் லிமிட் ஆயிடும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா யோகிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லிமிட் 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 இல்லைச்சு போடணும். இது எல்லா ஜீவராசிக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அறிதல் வந்து பாத்தீங்கன்னா ஞானமானது ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கூட குறையன்னு ஏற்றத்தாழ்வோட தான் இருக்கு. பகு அல்பம். யோக சூத்திரத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமா தெரிஞ்சிருக்கு அல்பம். யோக சூத்திரத்தை பத்தி எனக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கிறது பகு. என்ன காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியா இருந்தவர் பாத்தீங்க அப்படின்னா ஐயோ அமேசிங்கா இருக்கும் என்னோட ஆச்சாரியரோட ஞானம்.
அப்ப என்ன காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா 100 times 1000 times என்னோட ஆச்சாரியர் அதிகம், 100 times அதிகம். அப்ப என்னோட குருநாதரை பாத்தீங்க அப்படின்னா ராமானந்த சுவாமியோட ஞானத்தை பாத்தீங்கன்னா ஐயோ அவரு இன்னும் லெவல் வேற. அவரோடது 1000 times என்னோட ஞானத்தை காட்டிலும் அதிகம். என்னோட குருநாதரை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ராமானந்த சுவாமியை காட்டிலும் அபயானந்த சரஸ்வதினு ஒரு சுவாமி இருந்தார். இந்த இதுலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர சைவம் இதுலெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆகம சாஸ்திரங்கள்லாம் எக்ஸ்பர்ட். என்னோட குருநாதருக்கு அவர் சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னா என்னோட குருநாதரை காட்டிலும் அவருக்கு அதிகமான ஞானம் இருக்கணுமா? என்னோட குருநாதர் தான் என்னோட ஆச்சாரியாருக்கு சொல்லி கொடுத்திருக்காருன்னா என்னோட ஆச்சாரியருக்கு என்னோட ஆச்சாரியரை காட்டிலும் அதிகமான குருநாதருக்கு ஞானம் இருக்கணுமா? எனக்கு என்னோட ஆச்சாரியார் தான் சொல்லி கொடுத்திருக்காருன்னா என்னை காட்டிலும் என்னோட ஆச்சாரியாருக்கு அதுல ஞானம் அதிகமா இருக்கணும்னு அர்த்தமாகுதா? அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் வந்து பாத்தீங்கன்னா லிமிட் அன்லிமிட்னு அதிகம் 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 போயிட்டே இருக்கு. இதுல நிரதிசயம்னு ஒரு தன்மை கொடுக்குறோம். நிரதிசயம்னா என்ன அர்த்தம்? நான் இப்ப சொன்னல என்னை காட்டிலும் 10 மடங்கு என்னோட ஆச்சாரியார், ஆச்சாரியரை காட்டிலும் 100 மடங்கு என்னோட குருநாதர், என்னோட குருநாதரை காட்டிலும் பரமகுருட்ட வந்து பாத்தீங்கன்னா 1000 மடங்கு. இது மாதிரி நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போகும்போது எங்கேயாவது ஒரு எண்டு வருமா வராதா? எண்டு வரும்ல. யாரு அந்த எண்டுன்னு கேட்டீங்கன்னா இந்த பரமேஸ்வரன் தான் கடைசியில எண்டு. எல்லா ஞானத்தை காட்டிலும் கம்பேர் பண்ண முடியாத நிரதிசயம், கம்பேர் பண்ண முடியாத ஞானம் எவரிடம் இருக்கோ அவருக்கு பேர் தான் ஈஸ்வரன். அப்ப அந்த ஈஸ்வரன் என்ன இருக்கும்? கடந்து போனது, நிகழ்காலத்தில் இருக்கிறது, வருங்காலத்தில் இருக்கிறது எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் பகு அல்பம், அல்பமான அணுல இருந்து ஆரம்பிச்சு மிகப்பெரிய இந்த லோகத்திலேயே பெருசெல்லாம் எதெல்லாம் இருக்கோ அது வரைக்கும் 3 காலத்திலையும் அல்பம் பகுன்னு சொல்லக்கூடிய பெருசு சின்னதுன்றது எல்லாத்தையும் பூரண ஞானம் எவரிடம் இருக்குமோ அவருக்கு பேருதான் ஈஸ்வரன் பேரு. அப்ப ஈஸ்வரத்தன்மைக்கு என்ன காரணம்? சர்வஜனா இருக்கிறது தான் அந்த ஈஸ்வரத்தன்மைக்கு காரணம். அது மட்டும் இல்ல, ஏதத்துஹி வர்த்தமானம் எத்திர. ஏதத்துஹி அப்படின்னா இந்த ஞானமானது எவரிடத்தில், எத்திரனா எவரிடத்தில், வர்த்தமானம் அப்படின்னா வர்த்தனம் அப்படின்னா வளருதல் அர்த்தம். வளர்ந்து 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 குரோத் ஆகி குரோத் ஆகி குரோத் ஆகி எவரிடத்துல வந்து அன்லிமிட்டா இருக்கோ, கம்பேர் பண்ண முடியாத இருக்கோ. இப்ப வந்து வளர்ந்து வளர்ந்து என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட 1ஆம் கிளாஸ் டீச்சர் இருக்காங்க பாருங்க. வந்து இந்த ஃபர்ஸ்ட் எனக்கு லவ்வர் யாரு அப்படின்னு கேட்டா என்னோட 1ஆம் கிளாஸ் டீச்சர். எனக்கு இன்னும் கூட கண்ண நிற்கும். ஐயோ, எனக்கு டீச்சர்லாம் அவ்வளவு சந்தோஷம். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் அவங்களோட ஆச்சரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா என் டீச்சருக்கு எவ்வளவு தெரியும் தெரியுமா, என் டீச்சருக்கு எவ்வளவு தெரியும். வீட்டுல வந்து ஒரே டீச்சர் புராணம் தான். எங்க அக்காங்கெல்லாம் சொல்லுவாங்க, என்னடா நீ ஒரே டீச்சர் புராணமா பாடிட்டு இருக்கேன்னு. ஸ்கூலை முடிச்சுட்டு வந்தாவே டீச்சர் புராணம் தான். எனக்கு என்ன ஆச்சரியம், டீச்சருக்கு எப்படி இப்படி தெரியும், இப்படி தெரியும், இப்படி தெரியும், இப்படி தெரியும் அப்படின்னு. 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியப்பட்டிருக்கேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் இருந்தாங்க. நான் நினைச்சேன் இவங்க தான் இந்த உலகத்திலே பெஸ்ட் பர்சன். யாருன்னா ரொம்ப அறிவாளி யாரு அப்படின்னா என்னோட டீச்சர் தான் அப்படின்னு. அவ்வளவு மோகம் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் போக 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 தான் தெரியுது என்னன்னு கேட்டா அந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா அறிவாளிகள் 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 போயிட்டே இருக்கிறது பாட்டுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வர்த்தமானம். வர்த்தமானம்னு என்ன அர்த்தம்? வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து. 1ஆம் கிளாஸ் டீச்சர் காட்டிலும் 2ஆம் கிளாஸ் டீச்சருக்கு அதிகம் தெரியும், 2ஆம் கிளாஸ் டீச்சர் காட்டிலும் 5ஆம் கிளாஸ் டீச்சருக்கு அதிகம் தெரியும், 5ஆம் கிளாஸ் டீச்சர் காட்டிலும் 10ஆம் கிளாஸ் டீச்சருக்கு அதிகமா தெரியும், 10ஆம் கிளாஸ் டீச்சர் காட்டிலும் என்ன ஆச்சு, டிகிரி படிக்கிற அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு படிச்சு கொடுக்குற டீச்சருக்கு தெரியும் அதிகமா, லெக்சருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸருக்கு அதிகமா தெரியும், அதை காட்டிலும் அதிகமா பிஹெச்டி படிச்சவங்களுக்கு அதிகமா தெரியும். இது மாதிரி போயிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் தேவர்களுக்கு அதிகமா தெரியும், தேவர்களை காட்டிலும் அவங்களுக்கு மேல இருக்க மகர லோகத்துல இருக்கவங்களுக்கு அதிகம் தெரியும், ஜனலோகத்துல இருக்கவங்களுக்கு அதிகம் தெரியும், தபலோகத்துல இருக்கவங்களுக்கு அதிகமா தெரியும், அதுக்கப்புறம் சத்தியலோகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமா தெரியும். இதை எல்லாத்த காட்டிலும் ஞானம் வந்து யார்கிட்ட இருக்கும்? பிரம்மாட்ட இருக்கும். அந்த பிரம்மா தான் நமக்கு அறிவுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உச்சம். அந்த பிரம்மாவை காட்டிலும் எவருடைய ஞானம் வளர்ந்ததாக இருக்கிறதோ, அந்த வளர்ந்து இருக்கு அப்படின்னா பிருகு, அந்த பிருகத்து அப்படின்னு இந்த பிரம்மத்துக்கு ஒரு பேரே சொல்லுவோம், பிரிஹி. பிரிஹி அப்படின்னு ஒரு தாத்து. பிரம்மம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெருசா வளர்ந்தது பிரம்மம்னு பேர். பிரிஹி விருத்தவ் அப்படின்னு ஒரு தாத்து.
வளர்ந்து 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 வஸ்துவா எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த வஸ்து நமக்கு தெரிஞ்சதுல பெரிய வஸ்து? இந்த உலகத்திலே பெரிய வஸ்து ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சின்ன வஸ்துன்னா அணுன்னு சொல்லுவோம். அணுதான் சின்னது. பெருசுனா எதை சொல்லுவோம் நம்ம? ஆகாசம். இந்த உலகத்திலேயே நமக்கு தெரிஞ்ச வஸ்துவா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெருசு எதுனா ஆகாசம். அதே மாதிரி ஒரு பெர்சனா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜீவராசியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அமீபா சின்னது. பெருசு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரம்மா. இவ்வளவுதான் நமக்கு லிமிடேஷன். அப்ப பிரம்மாட்ட இருக்கிற ஞானம் அமீபாட்ட ஒரு ஞானம் இருக்குமா இருக்காதா? அமீபாட்டையும் ஒரு ஞானம் இருக்கும். ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு அப்படின்னு வரிசையா நம்ம சொல்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாட்ட தான் நமக்கு எல்லா ஞானத்தோட எண்டும் நமக்கு தெரிஞ்ச பெரிய அளவு அவர்தான். அவரை காட்டிலும் யாரிடத்துல அறிவு வளர்ந்ததாக வர்த்தமானம். அது மட்டும் இல்ல, நிரதிசயம். நிரதிசயம் என்ன அர்த்தம்? கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு பிரம்மாவை காட்டிலும் அதிகமான அறிவு. ஆனா பாத்தீங்கன்னா அவருக்கு அந்நியமா வேற ஒருத்தர் அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஏன்? போன சூத்திரத்துல என்ன பண்ணிருக்கோம்? ஈஸ்வரன் எத்தனை பேரு? ஒரே ஒரு ஆள். அப்ப அவருக்கு அந்நியமா வேற பெர்சன் இல்ல. அதனால அவருக்கு ஈக்குவலான ஞானம் யார்கிட்டயுமே இல்லை. அப்படி ஈக்குவலான ஞானம் இல்லாத, கம்பேரபிள் ஞானம் இல்லாதவர் எவரோ சர்வஜ்ஞ. அவர் பேர்தான் சர்வஜர். அப்ப இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்காரு. நான் சொன்னதுல ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். நான் இப்போ வரப்போகுது கீதாலேயோ இது நான் இங்கே யோகத்திலையும் சொல்ல போறோம். இந்த ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இருக்குல்ல, இந்த ப்ரெசன்ட், ஃபியூச்சர், பாஸ்ட் இந்த 3 பார்த்தீங்கன்னா பகவானுக்கு இருக்கா இல்லையா சாமி? பகவானுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுக்கு இல்லை. பகவானுக்கு இல்லை. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். திருவண்ணாமலைக்கு மேலே ஏறினீங்கன்னு வச்சுங்களேன். திருவண்ணாமலைக்கு மலைக்கு மேலே ஸ்கந்தாசிரமம் மேலே ஒரு பாறை இருக்கு. யாரோ வந்தீங்கன்னா உட்காந்து பார்த்து உங்களுக்கு தெரியும். அருமையான பாறை. ஈவினிங் டைம்ல போய் உட்கார்ந்தோம்னா சூப்பரா இருக்கும். அந்த பாறையில இருந்து பாத்தீங்கன்னா கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்பமா தெரியும். இப்படிதான் பார்க்கலாம். ஒரு ஃப்ரேம். இந்த ஒரு ஃப்ரேமுக்குள்ளார எவ்வளவு ஏக்கர்? 22 ஏக்கர். 22 ஏக்கரையும் நீங்க மலைக்கு மேல இருந்து பாத்தீங்கன்னா அல்பமா பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் மேல போயிட்டீங்கன்னா இந்த லோக்கம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பூமியை ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி மேல ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு மேல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியே மொத்தமா உங்களுக்கு தெரியும். இந்த இந்தியாவே பாத்தீங்கன்னா கரெக்டா இந்தியாவோட பார்டர் நம்ம எப்படி மேப்ல பாக்குறோமோ அதே மாதிரி பார்க்க முடியும். அப்ப அதுக்கு மேல போக 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 இந்த பூமி என்ன ஆயிடும்? அல்பம். மொத்த விஷயனுக்குள்ளார வந்துடும். அப்ப இருக்கிறதுலே பெரிய ஜீவராசி யாருப்பான? மகத் பூத்தம் அப்படின்னு பேரு. ஈஸ்வரனுக்கு என்ன பேரு? உத்தம புருஷன். இங்க சொல்றோமா? இந்த உத்தம புருஷனுக்கு வேற ஒரு டெர்மினாலஜி இருக்கு. மகத்து பூத்தம் அப்படின்னு பேரு. இந்த மகத்து பூத்தம்னு அர்த்தம் இருக்கிறதுலயே பெரிய பூத்தம் அதுதான். அந்த பூத்தத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்த லோக்கங்களும் பிரபஞ்சமும் என்னது? ஒரே விஷன்ல அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம சொல்றோம்ல 5th டைமென்ஷனா, இப்ப ஏதோ 3rd டைமென்ஷன், 3 டைமென்ஷன், 4th டைமென்ஷன், 5th டைமென்ஷன் அதெல்லாம் சொல்றோம். முன்ன பின்ன கீழே மேல. இப்ப நம்ம நான் என்ன நீங்க பாக்குறீங்கன்னா என்ன டைமென்ஷன்ல பாக்குறீங்க? ஒரே டைமென்ஷன் தான். பின்னாடி தெரியுதா? எனக்கு முதுகு தெரியுமா? யாருக்காவது தெரியல. என் கீழே தெரியுமா? கீழே தெரியாது. மேல தெரியுமா? தெரியாது. அப்ப நம்ம பாக்குறது ஒரு டைமென்ஷன்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். சைட்ல தெரியுமா? தெரியாது. அப்ப ஃப்ரண்ட், பேக், மேல, கீழே, இந்த பக்கம், முன்னாடி. என்னது? நம்ம சிவபெருமானுக்கு பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்றோம். ஈஷார சர்வபூதானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மனோதிபதிர் பிரம்மா சிவோமே. அப்படி பாத்தீங்கன்னா ஜாத்தவேதசோ இந்த பகவானுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை திசைகள் சொல்றோமோ அத்தனை திசைகளையும் முகம் இருக்கு. அதனால்தான் ஈசான முகம், அப்புறம் தத்புருஷம், வாமதேவம், இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஈஸ்வரனை கும்பிடும் போது. அப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா எங்கப்பா முகம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 பக்கமும் முகம், மேலையும் முகம், கீழையும் முகம். அப்ப அவர் எப்படி பாக்குறாருன்னா எல்லா திசையிலையும் பாக்குறாரு. அப்ப அவரோட டைமென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு டைமென்ஷனே இல்லைங்க. ஏக்க காலத்துல ஏக்க சமயத்துல இங்க இருக்கக்கூடிய சர்வத்தையும் அறியக்கூடியவர் அந்த பரமாத்மா. புரிஞ்சு வச்சா? புரியுதுல்ல உங்களுக்கு? ஏன் சிவனை பாத்தீங்கன்னா வாமதேவம், தத்புருஷம் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா இப்படிதான். அவர் சர்வஜனா இருக்கார். சரி, எங்க இருந்து பாக்குறாரு அவர் சர்வஜனா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வாந்தர்யாமி.
எப்படி இருக்கார்? சர்வ ஜீவராசிகளுக்கு அந்தர்யாமியா இருக்கார். அமீபாக்குள்ளாரையும் இருக்கார், பிரம்மாக்குள்ளாரையும் அந்தர்யாமியா இருக்கார். அப்படி இருக்கிறதுனால அவருக்கு எத்தனை டைமென்ஷன்? எல்லா டைமென்ஷனும் இருக்கு. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறதையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், உள்ள நினைக்கிறதையும் பார்க்கிறார். இவன் 1 மணி நேரம் கழிச்சு என்ன பேசுவானும் தெரியும், நேத்து என்ன பேசணும்னு தெரியும், இன்னும் இந்த சாகர காலத்துல என்ன பேசுவான, கடைசி தாட்டு என்னவா இருக்கும்னு பகவானுக்கு தெரியும். அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கவர் அவரு. அவருக்கு காலம் இல்லை, அவருக்கு தேசம் இல்லை, அவருக்கு வஸ்துக்கள் இல்லை, எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஏக தரிசனத்துல பார்க்கக்கூடியவர். அவருக்கு பெருசு சின்னதுன்னு எதுவுமே இல்லை. நம்ம எல்லாம் லிமிட் ஆயிட்டோம் தேசகால வஸ்துல. அந்த தேசகால வஸ்துக்கு அன்லிமிட்டா இருக்கக்கூடியவர் எவரோ அவர்தான் சர்வஜர், சர்வத்தையும் அறிகின்றார். அதனால என்னது யோசிச்சு பாருங்க. என்னோட அப்பா பாத்தீங்க அப்படின்னா பூர்வாசிரமத்துல என்னோட அப்பாவோட கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குல்ல, பாண்ட் எல்லாம் வாங்குற. அப்பெல்லாம் யாரும் அதெல்லாம் பாண்ட் எல்லாம் வாங்க மாட்டாங்க. எங்க அப்பாட்ட பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட், அப்பாவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா சொல்றாரு, இந்த டாட்டாவோடது ரொம்ப சீப்பா வருது, டாட்டாவோடது சீப்பா வருது, நீ வாங்கு, நான் அடிச்சு சொல்றேன், எனக்கு நல்ல கால்குலேஷன் இருக்கும். இந்த பாண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா வருது, 12 ரூபாய்க்கு ஒரு இது பாத்தீங்கன்னா ஷேர் 12 ரூபாய்க்கு வருது. ஏதோ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சான் அப்ப டாட்டா, 12 ரூபாய்க்கு வருது. நீ என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் அதிகம் வாங்க வேணாம், ஒரு 1200 ரூபாய்க்கு வாங்கி போடு, அது பாத்துக்கலாம், யாரோ ஒரு பையன் பேர்ல இருக்கட்டும் அப்படின்னு. அவர் நல்லா எப்ப பார்த்தாலும் உட்காந்து இது ஏதோ நோண்டிக்கிட்டு இருப்பார். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா பாத்தீங்கன்னா அறிவே இல்லை, வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் 15-20 வருஷம் கழிச்சு அவர் வாங்கின ஷேர் பாத்தீங்க அப்படின்னா 12 ரூபாய்க்கு வாங்கின ஒரு ஷேர் 12,000 ரூபாய்க்கு போச்சு. எங்க அப்பா தலையா அடிச்சுட்டா, ஐயோ ஐயோ போச்சு போச்சு போச்சு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருத்தருக்கு அதை பத்தின ஞானம் இருந்துச்சு, வாங்கினார், வசதி ஆயிட்டார். எங்க அப்பாவுக்கு ஞானம் இல்லை, அதனால வாங்கல, போச்சு. புரியுதா? யார் யார்கிட்ட வெல்த்ன்னு நம்ம சொல்றோமே, இந்த வெல்த் யார்கிட்ட இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இப்போ யார்கிட்ட எந்த விஷயம் ஃபியூச்சர்ல நல்லா வெல்த்தி ஆகும், குரோத் ஆகும் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சா, தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணணுமா, வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணணுமா, லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா, இதை பத்தி நல்லா அனலைஸ் பண்ணி ஒருத்தர் பண்ண முடியும் அப்படின்னா அவரோட நாலேஜ் தான் என்ன ஆகுது, வெல்த்தா மாறுது. புரியுதா? அப்ப வெல்த்ன்னு நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே என்னது, அதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்திருக்கணும், நாலேஜா இருந்திருக்கணும். நாலேஜ் தான் வெல்த்தா கன்வெர்ட் ஆகுது. இது நமக்கு பிரத்யட்சமா தெரியுது. இப்ப நம்ம நிறைய சம்பாதிச்சோமே, எதை வச்சு சம்பாதிச்சோம், நம்ம படிச்சோம், படிச்சதுக்கு ஏத்த மாதிரி தானே ஜாப் கிடைச்சது, ஜாபுக்கு ஏத்த மாதிரி சம்பாதிச்சோம், ஜாபுக்கு ஏத்த மாதிரி வெல்த் எல்லாம் வாங்கி போட்டோம். அப்போ உங்களோட நாலேஜ் தானே வெல்த்தா மாதிரி இருக்கு. அப்ப டிஃபரெண்ட் இருக்கா? அப்ப யார்கிட்ட பாத்தீங்கன்னா அதிகமான நாலேஜ் இருக்குமோ அவர்கிட்ட அதிகமான வெல்த் இருக்கும். அப்ப ஈஸ்வரன்ட்ட பாத்தீங்கன்னா சர்வஜனா இருக்கார். அப்ப அவர்கிட்ட வெல்த் எப்படி இருக்கணும், அன்லிமிட்டட் வெல்த். அப்போ சர்வஜனா இருக்கிறதுனால அவர்கிட்ட சாசனம் பண்ணக்கூடிய தன்மை அதிகம், அவர்கிட்ட வெல்த்தும் அதிகம். அவருக்கு தெரியும் முன்னாடி என்ன நடக்கும், பின்னாடி என்ன நடக்கும்னு. அதே மாதிரி அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால அவர் ஈஸ்வரனா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப புரியுதா உங்களுக்கு? சர்வஜத்தன்மை எவரிடத்துல இருக்கோ அவர்தான் சாசன கர்த்தாவா இருக்க முடியும், கூடவே வெல்த் உள்ளவரா இருக்க முடியும், சர்வ ஐஸ்வர்யங்களையும் உடையவரா அவர் இருக்கார். அதுக்கப்புறம் அடுத்த பேர் வந்துங்க, அஸ்தி காஷ்டா பிராப்தி. காஷ்டா பிராப்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காஷ்டான்றதுக்கு அர்த்தம் எல்லைன்னு அர்த்தம், சீமா, பார்டர். எல்லாத்துக்குமே ஒரு பார்டர் இருக்குல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு பார்டர் இருக்கு. அப்போ அஸ்தி காஷ்டா பிராப்தி ஞானஸ்ய ச சர்வஜ்ஞா. சர்வஜர் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவரிடத்தில் ஞானத்தோட எல்லை இருக்கோ, ஞானத்தோட எண்டு இருக்கோ. அப்ப ஞானத்தோட எண்டு பாத்தீங்கன்னா ஞானம் 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 போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஞானம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எண்டு வரும். அந்த எண்டு பாத்தீங்கன்னா ஞானத்தோட எண்டு எவரிடத்துல இருக்கோ, எல்லை எவரிடத்துல இருக்கோ அவருக்கு பேர் தான் நம்ம என்ன பண்றோம், சர்வஜன் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம், அவர்கிட்ட இல்லாத அறியாமை அப்படின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது, அவர்கிட்ட இக்னோரன்ஸ்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அப்ப எல்லா விஷயத்தை பத்தின ஞானமும் எவரிடத்துல பூரணமா இருக்கோ,
எவரிடத்தில் ஞானத்தோட எல்லையானது இருக்கோ அவருக்கு பேர் தான் என்ன பேரு? ச சர்வஜ்ஞா, அவர்தான் சர்வஜ்ஞர் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஈஸ்வரனுக்கு தெரியாதது ஏதாவது இருக்கா? ஒன்னும் இல்ல, ஈஸ்வரனுக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, சச்ச புருஷ விசேஷயதி, அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா புருஷ விசேஷம். அப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லா சாமானிய புருஷர்கள் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம், நீங்க தைத்திரியம் எடுத்துட்டீங்கன்னா கம்பேரிசன் வருது, ஒவ்வொன்றும் எடுத்துங்க. பாடியில வந்து பாத்தீங்கன்னா வஸ்துவா எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன வஸ்து எது? அமீபா. பெரிய வஸ்து எது அப்படின்னா பிரம்மா. தத்துவத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன வஸ்துவா எதை சொல்லுவீங்க? ஆட்டம், ஒரு அணு. பெரிய வஸ்து எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆகாசம். அடிச்சா அப்போ யார்கிட்ட சின்ன அறிவு இருக்கும்? அமீபாட்ட இருக்கிற அறிவு சின்னதா இருக்கும். பிரம்மாட்ட இருக்கிற அறிவு எவ்வளவு இருக்கும்? ரொம்ப பெருசா இருக்கும். வெல்த் யார்கிட்ட அதிகமா இருக்கும்? அமீபாட்ட இருக்கிற வெல்த் வந்து பாத்தீங்கன்னா அல்பமா இருக்கும், ஏன்னா ஞானம் அல்பம். அப்ப பிரம்மாட்ட இருக்கிற வெல்த் எவ்வளவு இருக்கும்? அதிகமான வெல்த் இருக்கும், ஏன்னா உலகத்திலேயே அதிகமான அறிவு உள்ளவர் அவர்தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல்த் இதெல்லாம் எடுத்தீங்களா கூட வந்து எதை கேட்கணும்? சத்து சித்து ஆனந்தம் சொல்லணுமா? அப்ப யார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தம் அதிகமா இருக்கும்? அல்பமான அறிவு இருக்கிறவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அல்பமான ஆனந்தம் இருக்கும். இருக்கிறதுலே அன்லிமிட்டா இருக்கிறவர்கிட்ட இருக்கிற ஆனந்தம் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மனுஷங்கள்லயே கம்பேர் பண்ணி மேல போறோம் அப்படின்னா புருஷ விசேஷயதி, எல்லா இதுலயும் கம்பேர் பண்ண முடியாத உத்தம புருஷனா இருக்கக்கூடியவர். வஸ்துலயும் பெரிய வஸ்து அவர்தான், மகத்து பூத்தம் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சிருக்கோம். ஞானத்திலேயே அவர்தான் பெரிய ஞானம் இருக்கு, சர்வஜர்னு பேர் வச்சிருக்கோம். ஆனந்தத்திலையும் பெரியவர் அவர், அதனால அவருக்கு என்ன பேரு? ஆனந்த சுரூபி. அவர்கிட்ட இருக்கிற ஆனந்தம் என்னது? ஆனந்த மீமாம்சான்னு ஒண்ணு இருக்கு தைத்திரியத்துல. அந்த ஆனந்த மீமாம்சால கம்பேரிசன் பண்ணப்படும். ஒவ்வொருத்தையும் ஆனந்தம் எவ்வளவு இருக்குன்னு கம்பேர் பண்ணுது. அப்படி கம்பேர் பண்ண கடைசி ஆனந்தம் யார்கிட்ட அதிகம் இருக்கு இந்த உலகத்திலேயே அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாட்ட இருக்கிற ஆனந்தம் தான் பெரிய ஆனந்தம் அப்படின்னு இருக்கு. சரி, அந்த பிரம்மாவை காட்டில இந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? பெரியவராச்சா? அவர்கிட்ட இவர்கிட்ட என்ன ஞானம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகம் சச்சிதானந்தம்னு பிரம்மஸ்வரூபமா இவர் இருக்கார். அதனால இவருக்கு என்னன்னா சதா ஆனந்த ஸ்வரூபமாவே இருக்கார். அப்ப அறிவு, ஆனந்தம், அதே மாதிரி எக்ஸிஸ்டன்ஸ், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிரதிசயமா எவர்கிட்ட இருக்கோ அவருக்கு பேர் தான் புருஷ விசேஷக, உத்தம புருஷன், விசேஷ புருஷன், மகத்து பூதம், சர்வஜன் அப்படின்னு பேர் வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றார், சாமானியம் அத்திர உபசம்ஹாரே கிருத உபக்ஷயம் அனுமானம் ந விசேஷ பிரதிபத்தௌ சமர்த்தம் இது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனோட ஞான விஷயத்துல, அத்திர அப்படின்னா ஞான விஷயத்தில், சாமானியம் அத்திர, இந்த ஈஸ்வரன் இருக்கக்கூடிய விஷயத்துல நம்ம என்ன பண்ண முடியும் சாமினா, ஈஸ்வரன் பிரத்யக்ஷமா யாராவது பாத்தீங்களா? நீங்களும் நானும் பார்க்கல, என் தாத்தாவும் பார்க்கல, என்னோட கொள்ளு தாத்தாவும் பார்க்கல, யாரும் பார்க்கல. அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறவர் இல்லை. அப்ப நீங்க பிரத்யக்ஷமா ஒண்ணு அறியற மாதிரி அறிய முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? அனுமானத்துக்கு போறோமா? நம்ம பிரமாணத்தை பத்தி சொல்லும் போதே சொல்லியிருக்கேன், எது பிரத்யக்ஷத்துல தெரியலையோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அனுமானத்துக்கு போகணும். அப்போ சாமானியம் அத்திர உபசம்ஹாரே கிருத உபக்ஷயம் அனுமானம் ந விசேஷ பிரதிபத்தௌ. ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சர்வஜர் அப்படின்ற விஷயத்துல, அத்திரனா ஈஸ்வரன் சர்வஜரா இருக்கார் அப்படின்ற விஷயத்துல சாமானியமான அறிவை கொடுக்கக்கூடிய என்னது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவு எப்போ உங்களுக்கு விசேஷத்தன்மையை கொடுக்கும்? மேல மலைக்கு மேல ஒரு புகை வருது, நான் எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன். புகை வருது அப்படின்னா நீங்க எதை அனுமானம் பண்ணுவீங்க? பர்வதோ வன்னிமான் தூமத்வாத் ஒரு அனுமானம் பண்றீங்க. பர்வதத்துல அக்னி இருக்கு, ஏன்? புகை தெரியுது. இந்த அறிவு விசேஷ அறிவா சாமானிய அறிவா? சாமானிய அறிவு. புகை இருக்குன்னு மட்டும்தான் தெரியும். அங்க வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு எரிக்கிறாங்களா, இல்ல வந்து குளிர்காயறதுக்காக நெருப்பு மூட்டியிருக்காங்களா, அந்த பிளேம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் பிளேமா,
இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் ஃப்ளேமா, எல்லோ ஃப்ளேமா, என்ன அடுப்பு எரிக்கிறாங்க, இது கோல் என்ன கோல் அது, இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டா எதுவுமே தெரியாது. நம்ம என்ன பண்ணலாம், புகைய வச்சுக்கிட்டு ஒரு அனுமானம் பண்ணலாம். எப்பவுமே அனுமானம் என்ன அறிவை கொடுக்கும், சாமானிய அறிவை கொடுக்கும். இதே நீங்க பிரத்யக்ஷத்துல பாக்குறீங்கன்னு வச்சுங்க, கண்ணால பாக்குறீங்க அப்படின்னா டீட்டெயிலா என்ன பண்ணலாம், அதோட விசேஷ அறிவெல்லாம் கிடைக்கும். உண்மைதானே? அப்ப பிரத்யக்ஷத்தினால விசேஷ அறிவுகள் கிடைக்கும், அனுமானத்தினால சாமானிய அறிவு மட்டுமே கிடைக்கும். அப்போ ஈஸ்வரனை பத்தி நீங்க என்ன பண்றீங்க, விசேஷ அறிவு நமக்கு இல்ல, அப்ப சாமானிய அறிவு தான் அனுமானத்தினால கிடைக்குது. அந்த சாமானிய அறிவை கொடுக்கிற விசேஷத்தை அனுமானமானது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்றோம் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கணும் தான் அனுமானம் பண்றோம். அனுமானம் என்னது, ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கணும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. ஒரு ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, நான் பாக்குறேன், ஓ எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. அப்போ யாரோ ஒருத்தர் ஆப்ரேட்டர் இருக்கணும், புரியுதா? அப்ப ஆப்ரேட்டர் ஒருத்தர் இல்லைன்னா மிஷின் இயங்காது, ஒரு கம்பெனி ஃபங்க்ஷன் ஆகாது. சரி, அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல ப்ராஃபிட்டா போயிட்டு இருக்கு அப்படின்னா, நல்ல ஆர்டர்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எப்படிப்பட்டவரா இருக்கணும் அவர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி நான் டிவிஎஸ் கம்பெனிக்குள்ள நுழைஞ்சேன். பாடியில, சென்னையில பாடியில வந்து அவங்களோட கிளைட்டன் ஏதோ ஒரு கம்பெனி, டிவிஎஸ் கிளைட்டன் அந்த ஒரு கம்பெனி இருக்கு. உள்ள நுழைஞ்சா ஐயோ என்ன கம்பெனிங்க அது, எனக்கு நான் வந்து ஆச்சரியம். ஒரு தரையை வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு போட்டு சாப்பிடுற மாதிரி தரையை கிளீனா வச்சிருக்காங்க. அவ்வளவு கிளீன். டிவிஎஸ் கம்பெனி உள்ள போனாதான் தெரிஞ்சது எவ்வளவு சுத்தம் தெரியுங்களா, எவ்வளவு கம்பெனி ரன் ஆகுறது தெரிய மாட்டேங்குதுங்க, பெரிய ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவு சுத்தம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பர்ஃபெக்ஷன், அவ்வளவு அவ்வளவு டிசிப்ளின், அவ்வளவு எல்லாம் கிளியரா போயிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பெனியை ரன் பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கும். நீங்க அம்பத்தூர் பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அதெல்லாம் உள்ள போனீங்க அப்படின்னா எங்க கை வச்சீங்கன்னா கையிலலாம் வந்து பாத்தீங்கன்னா கிரீஸ் ஒட்டிக்கும். என்ன பண்ணணும், சின்ன சின்ன கம்பெனிஸ்குள்ள போனீங்கன்னா டச்சே ஆகக்கூடாது, செவுத்துல சாஞ்சிங்கன்னா பின்பக்கம் எல்லாம் ஒட்டிக்கும், எங்கேயா கை வச்சீங்கன்னா ஒட்டிக்கும், ஆயில் ஒட்டிக்கும், கிரீஸ் ஒட்டிக்கும். ஏதாவது அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரே அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கால் செப்பல் இல்லாம போயிட்டு வெளில வந்தீங்க அப்படின்னா கால்லாம் கருப்பாயிடுங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் அப்படி இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து என்ன பண்றேன், ஒரு நாள் என்ன டிவிஎஸ் உள்ள கூட்டு போனேன், பார்த்தேன், மிரண்டு போயிட்டு, ஐயோ இவ்வளவு பர்ஃபெக்ஷனா இருக்கா. எந்த இடத்துல உளுந்து பிறண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ் வந்து கலர் ஆகவே ஆகாது, ஒரு சின்ன கரைப்படாது. அப்ப எனக்கு ஒண்ணு புரியுது, என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு புத்திசாலி இல்லை. அப்ப டிவிஎஸ் கம்பெனியை ரன் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலியா இருக்கணும், என்ன பர்ஃபெக்ஷன் அப்படின்னு. அப்போ இந்த உலகத்தை ரன் பண்றவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு நான் போன கம்பெனில பெரிய கம்பெனி டிவிஎஸ், இன்னும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஹுண்டாயில சொல்லுவாங்க, ஹுண்டாயில உள்ள நுழைஞ்சா அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், பெரிய கார் தயார் பண்றதே தெரியாத அளவுக்கு இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு பர்ஃபெக்ஷன். நான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு போயிருக்கேன், இந்த ரயில் பெட்டியெல்லாம் தயார் பண்ணிருக்காங்க இங்க பெரம்பூர்ல, என்னது பேரு, ஐசிஎஃப்குள்ளார எங்க அப்பா அடிக்கடி கூட கூட்டு போயிருக்காரு எனக்கு சின்ன வயசுல. ஐயோ ஐசிஎஃப் பாத்தீங்கன்னா குப்பையா கிடக்குங்க, ஐயோ எனக்கு எரிச்சலா இருக்கும், என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்னு. அதே நேரத்துல ஹுண்டாயில போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க, ஹுண்டாய் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பர்ஃபெக்ஷனா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, யார் யாருக்கு எவ்வளவு அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த காரியம் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன் ஆயிட்டே போகும். சரிதா? இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா ரன் ஆயிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு கற்பாம்பூச்சியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சரியங்க, கற்பாம்பூச்சியோட கால் பார்த்திருக்கீங்களா, என்ன டிசைனுங்க, யாருங்க பண்ணது இந்த டிசைன்? கற்பாம்பூச்சியில இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஜீவராசியும் பண்ணிருக்கிற அழகோ அழகு. இன்னைக்கு ஒரு இப்பதான் வரும்போது தான் ஒரு ஃப்ரூட்டை வந்து பார்த்தேன், தைவான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் ப்ரௌன் கலர்ல மேல இது மாதிரியே இருக்கு, நம்ம பீட்ரூட் மாதிரியே இருக்கு, சாலிடா இருக்குங்க, ஒரு பால் மாதிரி இருக்கு, இவ்வளவு பெருசுங்க அது. அதை கட் பண்ணா சாக்லேட் மாதிரி துண்டு துண்டா கட் பண்ணி சாப்பிட்றாங்க. ஐயோ நான் இன்னைக்கு வரும்போது உலகத்துல என்னெல்லாம் இருக்கு, நமக்கு தெரியாத ஐட்டம்லாம் எவ்வளவு இருக்கு, என்ன பர்ஃபெக்ஷன். அப்ப அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான் யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு வஸ்துவை
இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆசை இல்லாம போகணும்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுங்க தெரியுங்களா? ஆசை இருக்கக்கூடாது சுவாமி, வீக்னஸ் இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, உன்னை எடுத்தோன்னே சிங்க் ஆயிடாதீங்க. உன்னை எடுத்தோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்களா அதை. ஐயோ, இந்த பீட்ரூட்டை கட் பண்ணேன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு நான் நாளைக்கு பீட்ரூட் தான் சாப்பிடணும், நாளைக்கு ஏகாதசி முடிஞ்ச மறுநாள் துவாதசிக்கு வந்து ரத்தம் சுரக்கணுன்றதுக்காக பீட்ரூட் சாப்பிடுவோம். பீட்ரூட்டை கட் பண்ணா லேயர் 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 அந்த பீட்ரூட்டுக்குள்ளார லேயர். என்ன ஆனந்தமா இருக்கு, பாக்குறதுக்கு ஆனந்தமா இருக்கு. அந்த கலர் ஒரு பெயிண்டருக்கு தான் தெரியும், ஒரு ஆர்டிஸ்டுக்கு தான் தெரியும். அந்த கலர் கொட்டி வர முடியாதுங்க. பீட்ரூட் கலர் வந்து எக்ஸலண்டான கலருங்க. என்ன ஆச்சரியம், கலர் 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 எங்க பார்த்தாலும் விசேஷமான கலர். இந்த ஆச்சரியத்தை நீங்க வந்து உண்டு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஈஸ்வரன் மேல வந்து என்ன ஆகுன்னு பெரிய காதல் வந்துடும். பெரிய காதல் வந்துடும். இந்த உலகத்திலே பெரிய ஆள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கான ஆள் யாரு? அந்த ஈஸ்வரன். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஈஸ்வரன் இடத்துல நம்ம இங்க என்ன பண்றோம்? ஒருத்தர் நம்ம அனுமானம் பண்றோம். எவனோ ஒருத்தர் இருக்கணும் யா, கம்பேர் பண்றோம். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத கம்பேர் பண்றேன், அதுக்கப்புறம் டிவிஎஸோட கம்பேர் பண்றேன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹுண்டாய் கம்பெனியோட கம்பேர் பண்றேன். இது மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டே போறேன், ஈஸ்வரனை கம்பேர் பண்றேன். அப்ப அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பான் அப்படின்னு. பிரத்யக்ஷமா? பிரத்யக்ஷம் இல்ல, அனுமானம். அனுமானத்தினால நான் கம்பேர் பண்ணி நான் என்ன போய் முடிச்சுட்டேன் அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரன் ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றேன். அதுதான் இங்க சொல்றது. சாமானிய மத்திர உபசம்ஹாரே கிருத உபக்ஷயம் அனுமானம் ந விசேஷ பிரதிபத்த சமர்த்தம் இது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷத்தினால என்னால அவரை அறிய முடியல. கடவுள் வந்து பாத்தீங்கன்னா என்னது ஃப்ரண்ட்ல இல்ல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இருக்கிற ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் இது, ஈஸ்வரனை அனுமானம் பண்றோம். அந்த அனுமானம் பண்றதுனால தாங்க பிரச்சனையே இருக்கு. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம், ஜீசஸ்ன்னு ஒருத்தன் அல்லான்றான், ஒருத்தன் வந்து பரமாத்மான்றான், ஒருத்தன் பரமபிதாவேன்றான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றான். அப்ப இதுல வந்து அனுமானத்தினாலதான் ஈஸ்வரனை அநேக விதங்களா கற்பனை பண்றோம். ஆனா எல்லாரும் ஒண்ணு சொல்றோம் தெரியுங்களா? அல்லாஹ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இறைவன் ஒருவனே. இஸ்லாத்துல போய் கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவான். ஜீசஸ்ட போய் கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவ மதத்துல போய் கேட்டாலும் ஈஸ்வரன் ஒருத்தர் தான். சண்டை அதனால நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்து மதத்துல வந்தாலும் ஈஸ்வரன் ஒருவனே. அப்ப எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ஈஸ்வரன் ஒருத்தர் தான் அப்படின்னு. எல்லா ஆட்களும் என்ன ஒத்துக்கிறாங்க? ஈஸ்வரன் அப்படிப்பட்ட ஈஸ்வரன் என்னவா இருக்கணும்? சர்வஜனா இருக்காருன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா அவரை பத்தின விஷயம் நமக்கு எப்படி இருக்காருன்றது தெரியறது இல்ல. நம்மகிட்ட இருக்கிற ஒரே விஷயம் என்னது? அனுமானம். அந்த அனுமானத்தினால நமக்கு உண்டாகிற ஞானம் என்ன ஞானம் உண்டாகுது? விசேஷ ஞானம் இல்ல. அவர் எப்படி இருப்பார்? சங்கு சக்கர கதாதாரியா இருப்பாரா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சூலாயுதத்தோட இருப்பாரா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சிலுவையில இருப்பாரா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிறையில இருப்பாரா, ஒன்றும் தெரியாது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விசேஷ பிரதிபத்தவுன சாமர்த்தியம் இது. விசேஷ பிரதிபத்தின என்ன அர்த்தம்? அவரை விசேஷமா அறியறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நம்மள்கிட்ட இல்லை. அதனால தஸ்ய சஞ்ஞாதி விசேஷ பிரதிபத்திர், அவரோட பேரில இருந்து ஆரம்பிச்சு, தஸ்யனா அந்த ஈஸ்வரனுடைய சம்யா ஆதி. சம்யான என்னது? அவரோட பேர் என்ன, அவருக்கு என்ன ரூபம், இது மாதிரி எல்லா விஷயங்களை பத்தியும் பிரதிபத்தினா அறிவு, அவரை பத்தின பேர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா அறிவுகளும் ஆகமத்தக பரியன்வேஷ்யா சொல்லிட்டார். ஆகமத்து மூலமா தான் நாம் என்ன பண்ணணும்? அவரை பத்தி அறிய வேண்டும், தேடி கண்டடைய வேண்டும். ஆகமத்திலிருந்து கண்ட. ஐயோ, இந்த ஆகமத்தை வச்சு கன்ஃபியூஸோ, ஒரே கன்ஃபியூஸா. நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். பார்த்தா யூடியூபை திறந்தாவே ஈஸ்வரனை பத்தி ஒரே கச்சாமுச்சா. நான் டெய்லி வந்து என் வேலை என்ன தெரியுங்களா? விதவிதமா இதெல்லாம் பாக்குறதா என்னோட வேலை. எவ்வளவு பேர் எவ்வளவு நல்லா சொல்றாங்க, தெளிவா இருக்காங்க. எவனுக்குமே ஆகமே இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வச்சுங்க, எவனுமே ரெஃபரன்ஸே கொடுக்கறது இல்லை. கொஞ்சம் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப துஷ்யந்த், அப்புறம் துஷ்யந்த் ஸ்ரீதர் இருக்காரு, அப்புறம் வேணுகுடி கிருஷ்ணன் இருக்காரு. இது மாதிரி கொஞ்சம் பேர், நிறைய பேர் இஸ்கான் குரூப்ல இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நலச்சின்மயா மிஷன், தயானந்த மிஷன், இவங்க எல்லாம் ராமகிருஷ்ண மிஷன், இவங்க எல்லாம் பிரமாணத்தோட பேசுறாங்க. ஆனா பிரமாணத்தை காட்டாம, சாஸ்திரத்தை காட்டாம
சும்மா அடிச்சு விடுற ஆட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 99% பீப்புள் அவன் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன தோணுதோ. சின்ன சின்ன பொண்ணுங்க, அதுக்கு என்ன இப்ப வந்து பிசினஸ் ஆகி போச்சு இந்த யூடியூப் இதெல்லாம். என்ன ஆகி போச்சு அப்படின்னா அவங்கவுங்க இன்னைக்கு நான் சொல்றேன், நேற்று ஒரு பார்த்தேன், ஜமதக்னின்னு ஒரு பேர். ஜமதக்னி இந்த பேர் வந்து அந்த பொண்ணுக்கு, சின்ன பொண்ணு ஏதோ பேசுது, ஒரு 20 வயசு தான் இருக்கும் போல இருக்கு. அதுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருச்சு. ஜமதக்னின்னு சொல்லணும், அதுக்கு வந்து ஜமதக்னின்னு பேர் சொல்ல தெரியல. அது தப்பு தப்பா சொல்லுது, ஏன்னா வாயில நுழையல, சம்ஸ்கிருதம் நுழையல. அப்போ அதுக்கு சொல்ல தெரியாம அது என்ன பண்ணுது, ஜமதக்னிக்கு பதிலா ஜமதனின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காது பாட்டுக்கு. எனக்கு ரொம்ப நேரமா ஆச்சு, ஏதோ சொல்லுது, அது என்ன பேர் அதுன்னு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கண்டுபிடிச்சிட்டு அது சொல்றது வந்து ஜமதக்னி முனிவரை சொல்லுது அப்படின்னு. அடிச்சு விடுறது, எல்லாத்தையும் அடிச்சு விடுறது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, முறையான ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்பு யார்கிட்டயுமே இல்லை. யோகாவை பத்தி பேசுனீங்க அப்படின்னா, யோகாவை பத்தி பேசுறது எல்லாம் கட் அண்ட் பேஸ்ட். யாருமே யோக அபியாசம் இல்லாதவங்க எல்லாம் யோகத்தை பத்தி பேசுறாங்க, முறையா படிக்காதவங்க எல்லாம் அதை பத்தி பேசுறாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்ஃபியூஸ் எங்க ஆச்சு தெரியுங்களா? ஈஸ்வரனை பத்தி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு, சிவனை பத்தி பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தப்பு தப்பா பேசுறாங்க. நேற்று ஒரு அம்மா, நல்லா பேசுவாங்க, ரொம்ப அற்புதமா பேசுவாங்க. அவங்க அந்த திருப்புன்றம் போட்டிருக்கிறதே அழகா இருக்கும். அவங்க முகத்தை பாக்குறதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன், பாப்பேன். நேற்று ஒரு 50 வயசு இருக்கும் அந்த அம்மாக்கு, நல்ல மங்களமா இருப்பாங்க பேசுனாங்கன்னா. நேற்று எடுத்தோன்னே வந்து சிதம்பரம் நடராஜரை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஐயோ, பேச ஆரம்பிச்சோன்னே ஐயோ ஏமா உங்க மேல நல்லா அபிமானம் வச்சிருக்கேன்னு, ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க அப்படின்னு 4 விஷயம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. 5வது விஷயம் நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பா பேசுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் சொந்த சரக்கு. சொந்த புத்தியில என்ன இருக்கும், அல்பம் பகு. நம்ம அறிஞ்சது எவ்வளவு சொந்த அறிவு, நமக்கு அறிவு ரொம்ப கம்மி. அப்ப நம்ம அறிவு கம்மி, அதுக்கப்புறம் அனுமானத்துக்கு போறோம். அனுமானமும் எதை வச்சு பண்ண முடியும், அனுமானம் பண்றதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு அனுமானம் பண்ணணும்னா நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருக்கணும். நம்மள்கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சுதான் அனுமானம் பண்ண முடியும். புகைன்னு ஒண்ணு தெரிஞ்சாதான் அங்க நெருப்பு இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி நீங்க ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் உங்களுக்குள்ளார இருந்தாதான் ஒரு விஷயத்தை, தெரியாத விஷயத்தை அனுமானம் பண்ண முடியும். அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற அறிவு கம்மியா இருந்துச்சுன்னா உங்களோட அனுமான அறிவு எப்படி இருக்கும், கம்மியா தான் இருக்கும். அப்ப நம்ம சரண்டர் ஆகணும். என்ன சரண்டர் ஆகணும்னா, என்னுடைய அறிவு சாமானியம், என்னுடைய அறிவு பிரத்யக்ஷத்துல இறைவனை அறிய முடியாது. ஃபர்ஸ்ட். 2வது, அனுமானம் பண்ணுனா எப்படி அனுமானம் பண்ண முடியும்? ஒரு கரப்பாம்பூச்சி ஈஸ்வரனை கல்பனா பண்ணுன்னு சொன்னா என்ன சொல்லும்? கரப்பாம்பூச்சி அனுமானம் பண்ணா என்ன அனுமானம் பண்ணும்? பெரிய கரப்பாம்பூச்சிய கல்பனை பண்ணும். ஒரு எரும மாடு உன்னோட ஈஸ்வரன் எவ்வளவு பெருசு இருக்காருன்னு சொன்னா அந்த அனுமானம் எப்படி இருக்கும்? பெரிய எரும மாட்டை கல்பனா பண்ணும், 4 கொம்பு இருக்கிற மாதிரி கல்பனா பண்ணும். புரியுதா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி பெரிய கரப்பாம்பூச்சியை கல்பனா பண்ணும், எரும மாடு பெரிய எருமாட்டை கல்பனா பண்ணும். மனுஷனை விட்டீங்க அப்படின்னா அவன் கல்பனா பண்ணனா என்ன கல்பனா பண்ணா? நேற்று இன்னைக்கு காலைல ஒரு சிலையை பார்த்தேன். அம்பாளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சிலை. எத்தனை கை அப்படின்னா 16 கை. அப்ப மனுஷன் கல்பனை பண்ணா, நான் ஒரு கை இருக்கிறதுனால தான் பிரச்சனை இருக்கு, 2 கை வச்சுக்கிட்டு என்னால அதிக ஒர்க் பண்ண முடியல. அப்ப என்னோட ஈஸ்வரன் என்னவா இருக்கணும்? 16 கை இருக்கிற அம்பாளா இருக்கணும். அப்புறம் எனக்கு வந்து மனுஷங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல. அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரக்கனை வந்து கடிச்சு ரத்தத்தோட வந்து அந்த அம்பாள் என்ன பண்றா, ஒரு 2 கையால் பிடிச்சு கடிச்சுக்கிட்டு இருக்கா. மேல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்ல மண்டை ஓட்டெல்லாம் போட்டிருக்கா கல்பனா. அப்ப அவ என்ன பண்றான், கல்பனா பண்றான். ஒரு தாமசிக்கான ஆள், நல்ல மாமிசம் சாப்பிடுற ஆள் கல்பனா பண்ணானா அவன் என்ன பண்ணுவான், ஒரு சாராய பாட்டிலையும் ஒரு இதையும் வச்சு, மாமிசத்தையும் வச்சு படைக்கிற மாதிரி கல்பனா பண்றான். ஒரு பிராமணர் கல்பனா பண்றாருன்னா சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி ஒரு சௌமியமான உருவத்தை கல்பனா பண்றாரு. அப்ப ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணமான கல்பனை, தமோகுணமான கல்பனை, சாத்விக குணமான கல்பனைகள். அப்ப இந்த உலகத்துல இருக்கிறவன், அந்தந்த தேசத்துல வசிக்கிறவன், ஒரு காட்டுக்குள்ளார போய் நீ ஈஸ்வரன் யாருப்பா அப்படின்னு அவன் பெரிய பாறையை காட்டுறான். அவனால எட்டி பிடிக்க முடியாத தூரத்துல ஒரு பாறை இருக்கு.
மலைக்கு மேல உச்சத்துல இருக்கு, அதை அவன் அடையவே முடியாது. அப்ப அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய தேவதா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாறைதான்றான். காட்டுவாசியா இருக்கிறவன் என்ன பண்றான், நெருப்பு தான் தேவதைன்றான், சூரியன் தான் தேவதைன்றான். அப்ப வைதிகரை கேட்டீங்கன்னா அக்னி தான் தேவதைன்றாரு. உபாசகனை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராணம் தான் தேவதைன்றான். அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கல்பனா பண்றாங்க. ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அநேக விதமான கல்பனைகள் செய்கிறார்கள். அவனோட பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொடுக்குறான். ஒருத்தன் அல்லான்றான், ஒருத்தன் ஜீசஸ்ன்றான், ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன்றான், ராமன்றான், எல்லாம் விதவிதமான பேர் கொடுக்குறான். ஒருத்தன் சொல்றான் உங்க மனுஷனுங்க தானே இதெல்லாம் அப்படின்னு, இன்னொருத்தன் வந்து நான் கடவுளை நம்ப மாட்டேன்றான். இதெல்லாம் கல்பனா, இதெல்லாம் கல்பனா. இப்ப நமக்கு என்ன வந்துடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரத்யக்ஷத்துல அறிய முடியாது. போடுறது அதீந்திரியா. ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? அதீந்திரியா பரோட்ச பிரியாகி தேவாக. தேவர்களே பரோட்சமா இருக்கிறவங்க, கண்ணுக்கு தெரியாம இருக்கிறவங்களாம். அப்ப தேவர்களுக்கெல்லாம் தேவரா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் நமக்கு முன்னாடி வந்துருவாரா? அவனை ஈஸியா வரமாட்டார், பிரத்யக்ஷம் பண்ண முடியாது. அப்போ அடுத்த ஸ்டெப்பு அனுமானம். அனுமானத்தினால யாரும் ஒத்துக்கிற மாதிரி பண்ண முடியல. உலகம் ஃபுல்லா அவங்கவுங்க அனுமானத்தை பண்றாங்க. அப்ப நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் பிரத்யக்ஷம், அனுமானம், அதுக்கப்புறம் மூணாவது பிரமாணம் ஆகமம். அப்ப அந்த ஆகமத்தில இருந்துதான் இங்க தெளிவா ஆச்சாரியார் சொல்றார், ஆகமத்தில இருந்துதான் இங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஆகமத்தில இருந்துதான் சஞ்ஞா, தஸ்ய சஞ்ஞா ஆதி, அவரோட பேர் என்ன, கூட வந்து அவரோட ரூபம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவரோட குணம் என்ன, நாம ரூப குணங்கள், அவர் எங்க இருக்கார், எப்படி இருக்கார், என்னவா இருக்கார், இது எல்லாத்த பத்தியும் பிரதிபத்தி, விசேஷ பிரதிபத்தி, விசேஷமாக அறிந்து கொள்வதற்கு என்னது எதுல இருந்து முடியும்? ஆகமத்தக ஆகமத்தக பரியன்வேஷாக, ஆகமத்திலிருந்து பரியன்வேஷ்யாக, அன்வேஷனம் பண்ணணும், தேடி கண்டுபிடிக்கணும். சரி, ஆகமத்திலிருந்து கண்டுபிடிக்கணும்னா கூட இப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஆகமம் தெளிவே இல்லைங்க. நல்ல குரு பரம்பரைகள்லாம் விட்டு போச்சு. ஈஸ்வரன் என்னவா இருக்கான்னு படிச்சவங்கள்ட்டே போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, வேதாந்தம் படிச்சு கொடுக்குறோம்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிம்பிளானது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் சொல்ற லட்சணங்கள்லாம் சாந்தோக்கிய பிரதிதாரணத்துலாம் இருக்கிறது, யோக சாஸ்திரம் இதெல்லாம் படிச்சாதான் உங்களுக்கு நல்லா தெரியும். 7வது சாப்டர்ல இருந்து 12வது சாப்டர் வரைக்கும் ஈஸ்வரனை பத்தி கீதால படிக்க போறோம், விஸ்தாரமா படிக்க போறோம். அப்ப வந்து சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா படிச்சாதான் சரியா இருக்கும். இல்லை அப்படின்னா அதுலயும் கன்ஃபியூஸ் ஆயிடும், ஏகப்பட்ட கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப ஈஸ்வரனோட நாமம், ரூபம், இதெல்லாம் இருக்க மர்மங்கள், இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நல்ல முறையில ஆகமத்திலிருந்து மட்டும்தான் தேடி தேடி கண்டடையும். எப்படி கண்டடையணும்? சிரவணம் பண்ணணும், நல்லா உட்கார்ந்து கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணணும். உட்கார்ந்து ஒரு விஷயத்தோட அர்த்தத்தை எடுக்கிறது அப்படின்னா நல்லா முழுசா ஆராய்ச்சி அறிஞ்சு கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணி ஒரு அர்த்தத்தை எடுக்கணும். இல்லைன்னா அது மாதிரி அர்த்தம் எடுத்த குருநாதர்கிட்ட இருந்து பாடம் படிக்கணும், ஈஸியா கிடைச்சிடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பரியன்வேஷியாக அர்த்தம் நன்றாக பூரணமா, பரினா பூரணமாக, அன்வேஷியாகனா அறிந்து தேடி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஈஸ்வரனோட பேரெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கிருஷ்ணன் கோவிந்தா அப்படிலாம் பேர் வச்சிருக்கு சும்மா அப்படின்னு. ஒவ்வொன்றும் மந்திர சாஸ்திரம், ஒவ்வொன்றுத்துக்குள்ளாரையும் எப்படி கனெக்ட் பண்ணிருக்கு தெரியுங்களா? நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு. சிவசூத்திரம்னு ஒரு சூத்திரம் இருக்கு, நிறைய மந்திர மகோததின்னு ஒரு ஃபேமஸான ஒரு கிரந்தம் இருக்கு, நிறைய ஆகம சாஸ்திரங்கள் இருக்கு. நம்ம நினைச்சுக்காதீங்க எல்லாம் வந்து காயின் பண்ணிருக்காங்க. இந்த அக்ஷரத்துக்கு பக்கத்துல இந்த அக்ஷரம் வரணும், இருக்கு பக்கத்துல இம் வரணும், இரு ராம, ராமக்கு பக்கத்துல வந்து இரு பிளஸ் ஆ பிளஸ் இம்மு பிளஸ் ஆ ராம அப்படின்னு வரணும். இருக்கு பக்கத்துல ஆ வந்தா என்ன, வேற ஈ வந்தா என்ன, ரீமேன் இருக்க கூடாதா? ஏன் ராமன் இருக்கணும்? ரீமேன் பேர் வச்சா நல்லா இருக்கும்ல, ரூமன் பேர் வச்சா நல்லா இருக்கும்ல, ஏன் ராமன் பேர் வச்சது? மாத்தி சொல்லுங்க பார்க்கலாம். ராம, ரீம, ரூம, ரோம, இதெல்லாம் இத்தனை பேர் இருக்குல்ல, ராவோட எத்தனை சேர்க்கலாம் உங்களுக்கு? ஏன் ராமன்னு சேர்த்து வச்சிருக்கு? மாவை வந்து பாத்தீங்கன்னா ராமன் சொல்லாம ராமி, ரூமி, ராம, ரூமி, மீய வந்து பாத்தீங்கன்னா ராம, ராமி, ராமு இப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லாமே. ஏன் ராமன்னு பேர் வச்சிருக்கு? ஏன் கிருஷ்ணன் பேர் வச்சிருக்கு? வேற ஏதாவது பேர் வைக்க வேண்டியது தானே? எல்லாமே மந்திர சாஸ்திரம். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தங்கள் இருக்கு. சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
ஒவ்வொரு நம்ம நினைக்கிறோம் ஈஸ்வரனோட ரூபங்கள் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அப்படின்னு, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விராட் ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா சங்கு சக்கர கதாதாரி நம்ம சொல்றோம் ஈஸ்வரன். ஈஸ்வரனோட வந்து பகவானை சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் கொடுத்துருக்கு. இது எல்லாம் சங்கேதம். சங்கேதம்னு என்ன அர்த்தம்? அடையாளம். ஒவ்வொன்றும் அடையாளம். சிவலிங்கத்துக்கு அடையாளம் என்னன்னா அது ஒரு பெரிய சாஸ்திரம் சொல்லுது. என்ன சிவன்னா என்ன, ஆவுடையார்னா என்ன, அதுக்கு மேல வைக்கிற கங்கானா என்ன, எல்லாத்துக்கும் மீனிங் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் எங்க இருந்து தெரியணும் சுவாமி? ஈஸ்வரனை பத்தி எங்க இருந்து தெரியணும்? ஆகமத்திலிருந்து மட்டும்தான் விசேஷ ரூபத்துல தெரிஞ்சுக்கணும். ஆனா யூடியூப்ல இருக்கிறது, மத்தவங்க வெளியில பேசுறதெல்லாம் என்ன அறிவு? சாமானிய அறிவு. சண்டை போட்டுக்கிறோம், ஒரே சண்டை, எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா எல்லாத்துக்கும் சாமானிய அறிவு இருக்கு, விசேஷ அறிவு இல்லை. அதுக்கப்புறம் அடுத்தது தஸ்ய ஆத்மானுகிரக அபாவே அபி. இப்ப இந்த ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு, ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது ஆக வேண்டி இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஆக வேண்டியது இல்ல. ஆப்த காமஸ்ய காஸ்பிருகா. மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, இந்த உலகத்தை ஈஸ்வரன் படைத்தார், இந்த உலகத்தை ஈஸ்வரன் தான் ஸ்திதி பண்றார், ஈஸ்வரன் தான் இந்த உலகத்தை என்ன பண்றார்? சம்ஹாரம் பண்றார். ஈஸ்வரனை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கா நிறைய சொல்லுது. சில பேர் சொல்றாங்க ஈஸ்வரன் இந்த உலகத்தை எதுக்காக படைச்சார்? அவருக்கு ஒரே விளையாட்டுங்க, லீலா. ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லீலா. ஆமா, லீலா பாரு, நம்மளை வச்சு சொப்பு மாதிரி வச்சு விளையாடுறது. நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பொம்மை நம்மளை வச்சு வந்து படைச்சு கிரியேஷன் பண்ணி நம்மளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணு அதை பண்ணுன்னு எல்லாம் பண்ணிட்டு நம்மளை வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. இந்த உலகம் வந்து லீலா ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு லீலாலாம் இல்லப்பா, அவர்லாம் சும்மா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ படைக்கிற, வாஸ்தவத்துல போகார்த்தம் இதி மன்யந்தே, போகார்த்தம் சிருஷ்டிரிதி மன்யந்தே காரிக்கா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு போகத்துக்காக படைச்சிருக்கார். அவர் வந்து இந்த உலகத்தை படைச்சு போகம் பண்றாருன்றாங்க. சில பேர் லீலான்னு சொல்றாங்க. இது மாதிரி நிறைய பட்சங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அனுமானம் பண்றாங்க. ஆனா வாஸ்தவத்துல என்ன தெரியுங்களா? பூரண காமர். ஈஸ்வரனுக்கு என்ன பேரு? பூரண காமர், ஆப்த காமர் அப்படின்னு பேரு. ஈஸ்வரனுக்கு என்ன பேரு? ஆப்த காமர். அடைய வேண்டியதை எல்லாத்தையும் பூரணமாக அடைந்தவர். அப்ப பூரணமா அடைஞ்சவருக்கு பேரு தான் பூரண காமகான்னு பேரு. அப்ப அவருக்கு ஆக வேண்டியது இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை, அடைய வேண்டியது என்றும் ஒன்றும் இல்லை. 1:9 காரிக்கா, மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா 1:9. அவர் எதுக்காகப்பா இந்த உலகத்தை படைச்சாரு அப்படின்னா, அவரு விபூதிங்க, அவரு விபூதி, அவரோட குளோரி இதெல்லாம் அப்படின்றாங்க சில பேர். நிறைய பேர் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டியை பத்தி சிந்தனை பண்றாங்க. நிறைய பேர் விதவிதமான சிந்தனை பண்றாங்க. பிரதம பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கா பிரதம பாதத்துல 6, 7, 8, 9 3 விதம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். நிறைய இருக்கு. இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கல்பனையை பண்றாங்க. ஆனா வாஸ்தவ கல்பனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஸ்ய ஆத்மானுகிரக அபாவே அபி. அவருக்கு என்று தனக்கு ஏதாவது ஆக வேண்டியது என்று ஒன்றும் இல்லை. பரமாத்மாவுக்கு ஏதாவது ஆக வேண்டியிருக்கா இந்த உலகத்துல? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைங்க. இந்த உலகத்தினால அவருக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை கிரியேஷனுக்காக. அப்ப கிரியேஷன் ஏன் சுவாமி படைக்கிறாரு? அப்படின்னா கன்சியூமருக்காக படைக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, யாரு கன்சியூமர்? நம்ம ஜீவர்கள். நம்ம ஜீவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனை அனுபவிக்கணும்ன்றதுக்காகத்தான். கர்ம பலனை எதுக்காக அனுபவிக்கணும்? யாரு பண்றா இந்த உலகத்தை? ஈஸ்வரனுக்காக. மாயாமா படைக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மாயா எதுக்காக இந்த உலகத்தை படைக்கிறது? அதுக்கு 2 அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம்? போக அபவர்கதாத்ருத்வம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போகத்தை கொடுக்கறதுக்காகவும் அந்த போகத்தை அனுபவிச்சு நமக்கு எல்லாத்துக்கும் என்ன வரணும்? வைராக்கியம் வரணும். வைராக்கியம் வந்தோடனே நமக்கு கைவல்யம்ன்ற மோட்சத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த கிரியேஷனை மாயாமா ஈஸ்வரனோட ஆజ్ఞையினால பண்றாங்க. அப்ப ஈஸ்வரனுக்கு ஏதாவது இருக்கா? ஈஸ்வரனுக்கு ஒரு லாபமும் இல்லை. அதனாலதான் இங்க சொல்லுது ஆத்ம அனுகிரக அபாவே அப்படி. ஆத்ம அனுகிரகம்னா தனக்கென்று எந்த ஒரு லாபமும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருந்தாலும் கூட பூத்த அனுகிரக பிரயோஜனம் சொல்லிட்டார். யாரு பூத்தங்கள்? நம்ம எல்லாம் ஜீவராசிகளுக்கு அனுகிரகம் பண்ணணும். என்ன அனுகிரகம்? நமக்கெல்லாம் கர்மத்தை அனுபவிச்சு. எதுக்காக கர்மத்தை அனுபவிக்கணும்?
வைராக்கியம் வர்றது. அடி குடு, நல்ல 4 அடியை குடு. இதுக்காக அதால்தான் சொல்லுவோம், பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார் அப்படின்னா, நீங்க கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கிறார் அப்படின்னா சபிக்கிறார்னு அர்த்தம். அடுத்து பிறந்துகிட்டே இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? சபிக்கிறார்னு அர்த்தம். நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்க நமக்கு என்ன ஆகும்? நல்ல ஆசைகள் அதிகமாகும், நிறைய சங்கல்பங்களும் ஆசைகளும் போக வாசனைகளும் அதிகமாயிட்டே போகும். எவனாவது வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியத்தை அடைவானா? அப்ப அடையவே மாட்டான். அப்ப பகவான் கொடுக்கிறார் அப்படின்னா பகவான் சபிக்கிறார்னு அர்த்தம். பகவான் எப்ப 4 அடி கொடுக்கிறாரோ, ஃபெயிலியர் எல்லாம் கொடுக்கிறாரோ அப்பதான் அர்த்தம் பெயின் கொடுக்குறாரு. நிறைய தேகத்துல பெயின் கொடுக்குறாரு. எனக்கு நிறைய அனுபவிச்சாச்சு, சின்ன வயசுல நிறைய அனுபவிச்சிட்டேன். இப்ப இந்த தேகத்து மேலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலட்சியம் வந்துச்சு. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அவ்வளோ சகிச்சு இந்த தலைவலி ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி தலைவலி. என்ன மாதிரி தலைவலி அனுபவிச்சு வேலை உலகத்துல இருக்க மாட்டான். என்ன பண்ணுவேன்னா, கயிறு இருக்குல்ல, துண்டை வச்சு கட்டுவேன். கயிறை வச்சு, ரோப்பு இருக்குல்ல, பெரிய ரோப்பு, வீட்டுல ஸ்பெஷல் ரோப்லாம் வச்சிருக்கேன். கைத்தை போட்டு 2 பேர் இழுத்து டைட்டா கட்டுவாங்க தலைய. அப்ப கூட தலைவலி போகாது. என்னென்ன பண்ணும் தெரியுங்களா? இப்படி படுப்பேன், அப்படி படுப்பேன், தலையை வச்சு எங்கேயாவது திணிச்சுப்பேன், என்னென்னவோ பண்ணுவேன். வருஷக்கணக்கா தலைவலி. என்ன வரும் தெரியுங்களா? ஐயோ சாமி, இந்த தேகமே எடுக்கக்கூடாது சாமி அப்படின்னு வைராக்கியம். எதுக்கு தலையை கொடுத்தார்? தலையை கொடுத்தது எதுக்கு அப்படின்னா, தலை வேணாம். பாடி எதுக்கு கொடுத்தார்? பாடி வேணாம். ஜென்மத்தை எடுக்க கொடுத்தார், ஜென்மமே வேணாம் அப்படின்னு வைராக்கியம் வரத்துக்காக, பூத்தங்களுக்காக என்ன பண்றாரு? என்ன சொல்றாரு? பூத்தானுகிரக பிரயோஜனம், பூத்தங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், அவங்களுக்கு போகத்தை கொடுத்து அது மூலமா வைராக்கியம் வந்து கைவல்யத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? என்ன பண்ணார்? ஞான தர்ம உபதேசேன. அவர் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்களோட கர்மத்தை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தேகத்துல அனுபவிக்கிறோம் பிராரப்தம், நல்லா அனுபவின்னு சொல்லிட்டு அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்காத, கொஞ்சம் அறிவு வரட்டும்ன்றதுக்காக ஞானத்தை பத்தின உபதேசத்தையும் தர்மத்தை பத்தின உபதேசத்தையும் பண்ணி, கல்ப பிரளய மகா பிரளயேசு சம்சாரினக புருஷக அனுதரிஷ்யாமி இதி. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, கல்பத்திலையும் பிரளயத்திலையும் மகா பிரளயங்களிலும், இதை பத்தி நான் நாளைக்கு நல்ல டீட்டெயிலா பேசுறேன். அப்ப கல்ப காலம் சிருஷ்டி காலம்னு அர்த்தம். சிருஷ்டியில ஆதியிலையும் அதே மாதிரி பிரளயத்திலையும் கூட வந்து மகா பிரளயங்களிலும் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சம்சாரிகளை என்ன பண்ணணும்? நம்மளை எல்லாத்தையும் கரையேற்றணும் சாமி. இந்த சம்சாரத்திலிருந்து உத்தரிஷ்யாமி இது அனுத்தரிஷ்யாமி இது, நல்லா உத்தாரணம் பண்ணணும், கரையேற்றணும், நம்மளை எல்லாத்தையும் கைவல்யத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக அவர் என்ன பண்ணார்? அந்த ஈஸ்வரன் ஞானத்தையும் தர்மத்தையும் உபதேசம் பண்றார். கிருஷ்ண பரமாத்மாவா இருந்துகிட்டு, ராமரா இருந்துகிட்டு, வியாச ரூபத்துல இருந்துகிட்டு, வசிஷ்ட ரூபத்துல இருந்துகிட்டு, பிரம்மாவா இருந்துகிட்டு, சிவனா இருந்துகிட்டு, எல்லா ரூபத்திலையும் ஈஸ்வரனா அவதாரம் பண்ணி அவர் என்ன பண்றார்? எல்லாத்துக்கும் ஞான தர்ம உபதேசங்களை பண்றார். இப்ப யார் பேசிட்டு இருக்கா? அவங்களுக்கு உபதேசம் கொடுக்குறார், அவர் தான் பண்றாரு. ஏன்னா அவர் தான் வாக்கா இருக்காரு. அப்ப அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பீட்டத்துல உட்கார்ந்து இருக்கல, வியாச பீட்டம்னு பேரு. இந்த பீட்டத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவேசம் வந்துடும். வெளியில இருந்த பரமஹம்சானந்தா வேற, இந்த சீட்ல உட்கார்ந்தா பரமஹம்சானந்தா வேற. யாருன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தலையா எல்லா உபாதியில இருந்து பேசுறார், பேசி இந்த ஞானத்தை கொடுக்கிறார், உபதேசம் பண்றார். அது மட்டும் இல்ல, ததாச்ச உக்தம், அது போலவே சொல்லப்பட்டும் இருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஆதி வித்வான் நிர்மாண சித்தம் அதிஷ்டாய. ஆதி வித்வான் என்ன அர்த்தம்? ஆதி ஞானின்னு பேரு. ஆதி ஞானி யாரு? ஈஸ்வரன் ஞானியா? முதல் ஞானி யாரு? ஈஸ்வரன். அந்த ஞானி என்ன பண்ணுவார்னா, அப்பப்போ என்ன பண்ணுவார்? அவதாரம் பண்ணுவார். என்ன அவதாரம்? அம்ச அவதாரம். நிறைய அம்ச அவதாரங்கள் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த அம்ச அவதாரத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவதாரம். எல்லா அவதாரத்திலையும் கிருஷ்ணரையே நம்ம கொண்டாடுறது தெரியுங்களா உங்களுக்கு? கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர்னா பூர்ண அவதாரம். இந்த பூர்ண அவதாரமா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் என்ன பண்றார்? வேற ஒரு ஃபார்ம்ல கிருஷ்ணர் தான் என்ன பண்ணார்? அதுக்கு முன்னாடி வேற ஒரு கல்பத்துல என்னவா அவதரிச்சார் அப்படின்னா, பாகவதம் சொல்லுது. என்ன பண்ணாரு? தேவகுதிக்கும் இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்தவம் மகரிஷிக்கும் பிள்ளையா வந்து பாத்தீங்கன்னா கபிலரா அவதாரம் பண்றார்.
கபிலரா அவதாரம் பண்ணி இந்த சாங்கிய தரிசனத்தை என்ன பண்றார்? அவர்தான் ஞானத்தையும் தர்மத்தையும் உலகத்துக்காக உபதேசம் பண்றார். அப்ப ஆதி வித்வான் யாரு? கபில முனிவர். பிரளயத்தோ கல்பத்துல ஆதி காலத்துல இந்த ஆதி வித்வானா இருக்கிற இந்த கபிலர் என்ன பண்றார்? நிர்மாண சித்தம் அதிஷ்டாய, அவரே பாத்தீங்கன்னா தன்னுடைய மாயையினால என்ன பண்ணார்? ஒரு சித்தம்ன்ற ஒரு தத்துவத்தை நிர்மாணம் பண்றார். அந்த சித்தத்துல பாத்தீங்கன்னா தான் இருந்து கொண்டு என்ன பண்றார்? காருண்யாத், ரொம்ப கருணையோட பகவான் பரமரிஷி ஆசுரையே, அந்த கபில மகரிஷி என்ன பண்றாரு அப்படின்னா பகவான அவரோட சிஷ்யரா என்ன பண்றார்? பரமரிஷி ஆசுரி, ஆசுரின்னு முதல் சிஷ்யர், கபிலரோட முதல் சிஷ்யருக்கு பேரு ஆசுரி. அந்த ஆசுரின்றவருக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா என்ன பண்ணாரு? பரமரிஷி ஆசுரையே ஜிக்ஞாசமானாய, அந்த ஆசுரி பாத்தீங்கன்னா குருநாதரை பக்கத்துல முறைப்படி அணுகி கேட்கிறார், கபில மகரிஷியே குருநாதரே எனக்கு பாத்தீங்கன்னா ஞானத்தை உபதேசியுங்கள் அப்படின்னு ஞானத்தை அறியறதுல விருப்பம் உள்ளவராயிருந்தார். ஜிக்ஞாசாயாமான அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிக்ஞாசமானாய, ரொம்ப ஜிக்ஞாசையோட அறிந்து கொள்வதில் விருப்பத்தோடு குருவை அடைந்த அந்த ஆசுரி முனிவருக்கு தந்திரம் புரோவாச்ச, தந்திரம் அப்படின்னா இந்த சாங்கிய தரிசனத்தை உபதேசம் செய்தார். அப்ப முதல் ஈஸ்வரன் அவதாரமா என்ன பண்ணார்? கபிலரா அவதாரம் பண்ணார். கபிலரா அவதாரம் பண்ணி என்ன பண்ணார்? அவங்களோட சிஷ்யர்களுக்கெல்லாம் கொடுத்து பரம்பரையா இது வரைக்கும் இப்ப நான் உங்களுக்கு இந்த சாஸ்திரத்தை சொல்லிட்டேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் தத்புத்திரஞ்ச பராசரஞ்ச வியாசம் டெய்லி நம்ம சொல்றோமா, அந்த அதெல்லாம் எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு இது சொல்லுவோம், சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் சொல்றோமா. அப்போ எந்த இடத்துல சொன்னீங்கனாலும் முதல் குரு யார்? குரு ஈஸ்வரன் தான் முதல் குரு. அவர் தான் வேற அவதாரமா எடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? குருவா இருந்துகிட்டு எல்லாத்துக்கும் இந்த உபதேசத்தை செய்கின்றார் பரம காருண்யத்தினால. அப்படின்னு இந்த சூத்திரமானது முடிகிறது. நாளைக்கு மீதிய ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஈஸ்வரன் மேல நமக்கு என்ன வரணும்? சாலிடான ஒரு எண்ணம் வரணும். அதே மாதிரி எப்படி இருக்கணும்? என்ன டைமென்ஷன்ல அவரோட ஞானம் இருக்கு? பயப்படணும். நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம பண்ற எல்லாத்துக்கும் பயப்படணும். நீங்க பாத்தீங்கன்னா யாரும் பார்க்கல. இப்ப நிறைய பேருக்கு பயம் வந்துருச்சு. இந்த ஸ்பை கேமரா வச்சுட்டான எல்லா இடத்துலயும். இப்ப எங்க போனாலும் பாத்தீங்கன்னா ஜிஜோ எங்க போனாலும் நம்மளே யாரும் வாட்ச் பண்றாங்களோ. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், கொஞ்சம் பழைய போன்ல என்ன பண்ணேன், அந்த கேமரா இருக்குல்ல, கேமரா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சிருந்தேன். நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேமரா ஓப்பன்ல இருந்தாவே பாத்தீங்கன்னா நம்ம போனை ஹேக் பண்ணி யாரோ ஒருத்தன் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான் நம்ம பண்றதெல்லாம் அப்படின்னு. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா பயமா இருக்கு. இப்போ ஐயோ ஸ்பை கேமரா வச்சிருக்கான் எல்லா இடத்துலயும் அப்படின்னு. நான் ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா என்னோட பக்தர் ஒருத்தர் இருந்தார். நான் ஒருத்தருக்கு நான் சொல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ரூம் போட்டேன். ரூம் போட்ட உடனே நான் ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன பண்ணுவேன்னா, எனக்குலாம் நல்லா தெரியும் இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணுவானுங்க அப்படின்னு. ரூம் போட்டதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் இடத்துல போய் அவங்க வரத்துக்கு முன்னாடி போய் அது ஃபுல்லா அந்த ரூம் ஃபுல்லா பார்த்தேன். எங்கேயாவது அந்த டெக்னிக்கலா எங்கெங்கெல்லாம் வைப்பாங்கன்னு தெரியும். எனக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு பாத்ரூம்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி வாங்க நீங்க உள்ள வாங்க அப்படின்னு அலோவ் பண்ணி. இப்ப எந்த இடத்துல போக வேண்டியதா இருந்தாலும் எங்க என்ன வச்சிருக்கானே தெரிய மாட்டேங்குது. பேனால கேமரா வச்சிருக்கான், தொப்பியில கேமரா வச்சிருக்கான். தொப்பிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி இருக்கு. அது அழகா இருக்கேன்னு பார்த்தா அந்த கேப்ல பாத்தீங்கன்னா அது கேமரா. அப்ப கேமரா இல்லாத இடமே இல்லை. இதை காட்டின ஒரு ஆள் இருக்காருங்க, கேமராவே இல்லை. அவர் பாத்தீங்கன்னா எல்லா டைமென்ஷன்லயும் நம்மளோட எல்லாத்தையும் அறியறவரா இருக்காரு. யாரு? பரமேஸ்வரன். அதனால இந்த தாட்டு உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஈஸ்வரன் மேல ஈஸ்வரன் சர்வஜனா இருந்து பாக்குறாரு அப்படின்னு என்ன பண்ண முடியாது. 100% நம்மளை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸ்கேன் சதா காலம் ஸ்கேன் பண்ணிக்கிட்டார். அவருக்கு அறியாம ஒண்ணுமே இல்லை. நம்ம சுகம் துக்கம், நம்மளுடைய எல்லா பலகீனங்கள், நம்மளுடைய எல்லா பலம், எல்லா ரகசியங்களும் அவருக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணணும் தெரியுங்களா?
ஐயா சாமி என்னை விட்டுரு. யாராவது பிளாக்மெயில் பண்றான்னு வச்சுங்களேன். நேற்று கூட நான் வந்து பார்த்தேன் ஏதோ ஒண்ணு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, யார்கிட்டயும் ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. அப்ப எவிடன்ஸ் கிடைச்சா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் என்ன கண்டிஷன் சொல்றானோ அந்த கண்டிஷனுக்கு நீங்க என்ன பண்ணி ஆகணும், உட்பட்டு தான் ஆகணும். இப்போ ஒரே ஒரு ஆள், நம்ம வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்ச, ப்ராப்ளம் எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள், எதையாவது பண்ணு, எதுவும் பண்ணிடாத என்ன. அப்ப 100% என்ன பண்ணணும், சரணாகதி பண்ணணும். அப்ப சர்வஜரா இருக்கிற ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கான்னு நீங்க நிச்சயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஸ்ரத்த பக்தி அதிகமாகும். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒன்னும் தெரியாதுப்பா உனக்கு தான் தெரியும்னு சரணாகதி தத்துவம் உள்ளது. அதான் முதல்லயே நமக்கு வச்சிருக்கோம், ஈஸ்வர பிரணிதானாதுவா. அந்த ஈஸ்வர பிரணிதானம் எப்ப நடக்கும் சரியா, அவரை எல்லாமா நீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி ஒத்துக்கிட்டா சாதாரணமா ஈஸ்வர பிரணிதானம் வந்துவிடும். அடுத்த க்ஷணம் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது சாமி. நம்ம குடிமையை வந்து அவர் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, என்ன வேணா பண்ணிடுவார். அதனால ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும்தான் இருக்கு, என்னது, சாமி அப்படின்னு அவர் காலை பிடிக்கும். இதுதான் சரணாகதி. சரியா? அறிவு.